जय जगन्नाथ बलदेव सुभद्रा महारानी करणम, जय श्री राधा गोपाल जी करणम, जय श्री गौरांग महाप्रभु नित्यानंद करणम, जय श्री प्रभुपादी महाराज करणम, जय श्री रूप रघुनाथ करणम, जय श्री प्रभुपादी महाराज करणम, इन गुरुनाथ करणम. தொடர்ந்து நம்ம வந்து பகவத்கீதை சிவம் பாகவத் கவனிப்போம். கிளாஸ் வந்துக்கூடிய அடுத்த பதற்கும் உடைய பணிவான வணக்கங்கள். ஹரே கிருஷ்ணா. ஓகே, யார் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் மாதாஜி. இந்தியா போயிருங்களா மாதாஜி? ஓகேவா, ரொம்ப நாள் பயணமோ? பிஸி ஆயிடுச்சு. வெல்கம் பேக் மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா ப்ரோ. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா ப்ரோ. ஹரே கிருஷ்ணா ப்ரோ. ஹரே கிருஷ்ணா ப்ரோ. ஓகே, நம்ம வந்து போன வாரம் நம்ம சொல்லியிருந்தோம். என்ன சொல்லியிருந்தோம்? கல்யாணம் சொல்லுங்கள், கரெக்டாக சொல்லுங்கள். கொஸ்டின் ஆன்சர். கொஸ்டின் என்னோட இல்லை, கொஸ்டின் உங்களுடையது. ஆன்சர் வந்து நம்ம இது வரைக்கும் என்னென்ன படித்தோமோ, என்ன சாஸ்திரத்தில் போட்டிருக்கோ, என்னென்னலாம் நான் என்னென்ன ஆச்சரியக்கிட்ட கேட்டிருக்கணும், ஜெகநாத சாட்சியாக ஜெகநாதருக்கு பயந்து அந்த ஆன்சரை நான் சொல்லுவேன். அப்படியே ஒருவேளை எனக்கு தெரிலனா அது வந்து மகாராஜ்கிட்ட யாராச்சும் எல்லாம் கேட்டு டிஸ்கஸ் பண்ண நான் சொல்லுவேன். உங்களுக்கு கேள்விகள் வந்து சும்மா கேட்கணும்னு அப்படி கிடையாது. கேள்விகள் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பக்தி பாதிக்கும், நம்மளுக்கு இருக்கிற டவுட்டு இல்லை, நம்மளுக்கு அந்த டவுட் இல்லை, ஆனால் பொதுமக்களுக்கு இந்த டவுட் இருக்குது, அது மூலிமா நான் இதை கேட்டு நான் கிளியர் பண்ணுறேன். என்ன மாதிரியான ஆன்மீக கேள்வி இருந்தாலும் கேட்கலாம். ஆரம்பிக்கலாமா ஜெகத் பிரபு? ஓகேவா? எனக்குமே பெண்கள் ஃபர்ஸ்ட்டாக பிரபு. ஓகே வசனியா வந்து துணி, ஏன்னா வருஷம் கிடச்சி இன்னும் ஒரு வாரம் தான் இருக்குது, இதையும் விட்டால் முடியாது. அதனால் வந்து கேள்வி பதில்கள் கண்டிப்பாக நம்மளுக்கு இருக்கணும். கேள்வியே இல்லைன்னா இட்ஸ் வெரி டேஞ்சரஸ் மாதாஜி. அதுதான் ஒன்று டேஞ்சரஸ். அப்போ ஒன்று இந்த கலியுகம் வந்து போய் துக்காலையும் அசாஸ்வதம், இது துன்பகரமான உலகம், அப்புறம் டெம்பரவரி. இதில் எல்லாமே வந்து அசம்பூர்ணம். பூர்ணம்னா முழுமை, அசம்பூர்ணம்னா வந்து பார்த்திங்கன்னா நாட் கம்ப்ளீட். இந்த உலகத்தில் எதுவும் கம்ப்ளீட் இல்லை, நம்மளும் கம்ப்ளீட் இல்லை. அப்போ நம்மளுக்கு வந்து நிறைய குறைகள் இருக்குது. நம்மளுக்கு வந்து எத்தனை வகை டிஃபெக்ட் இருக்குது? 4 வகையான டிஃபெக்ட் இருக்குது. பண்ணிவிடுவோம். நம்ம குறைகள் நம்ம 4 வகையான இது இருக்குது. பிரம்மா, பிரமாதா, விப்ரலிப்சா அண்ட் கரணா பாட்டுவா. அவர் சென்சஸ் இம்பர்ஃபெக்ட். நம்ம புலன்கள் கட்டுப்பாடு இல்லை. நம்ம வந்து மிஸ்டேக் பண்ணுவோம், தவறுகள் பண்ணுவோம். தென் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மாயைக்கு உட்படுவோம். நம்ம வந்து மாயை நம்மளை டோமினேட் பண்ணும். தென் அடுத்த ஸ்னேகதி தென் சீட்டிங், நம்ம ஏமாற்றுவோம், நம்மளும் ஏமாறுவோம். அப்போ இந்த மாதிரி குறைகள் இருக்குது. இப்போ இவ்வளோ டிஃபெக்ட் இருக்குது நம்மளுக்கு. அப்போ கேள்வி இல்லைன்னா ஃபுல்லாக புரிஞ்சிச்சுன்னு அர்த்தம் இல்லை. கேள்வி நம்மளுக்கு இல்லைன்னா என்ன அர்த்தம்? இந்த சப்ஜெக்ட் மேட்டரு எங்கே கேள்வி இருக்கிறது நம்மளுக்கு தெரியலன்னு அர்த்தம். இட்ஸ் வெரி டேஞ்சரஸ். அதனால் வந்து நான் ஓப்பனிங் வந்து 10 வச்சுருக்கேன். இப்போ இது கிளாஸ் எண்டிங்கில் வந்து குளிர்ந்து விட்டு எறியணும். கண்டிப்பாக எல்லோரும் எப்படி ஒரு கேள்வி இல்லாமல் எப்படி ஒரு மனிதர்கள் இருக்க முடியும்? கண்டிப்பாக இருக்கும். ஒன்று நம்ம கேள்வி வந்து கேட்கும் போது நம்மளுக்கு டவுட் கிளியர் ஆகும், ஆன்மீகத்தில் ஆர்வங்கள் அதிகமாகும். கேள்வி இல்லைன்னா நீ ஏதோ சொல்லு, அதோ கேட்குறேன், அந்தமாதிரி போயிடும். அதனால் வந்து நம்ம மங்களகரமாக யார்கிட்ட மங்களகரமாக நம்ம சர்ச் பண்ணிட்டு ஆரம்பிப்போம். நம்ம சரி, யாருக்கு எதுக்கும் சொல்லலாம். முதல்ல யார் ஆரம்பிக்கிறா? யார் பிள்ளைய சொல்லி போகிறீங்க? ஓகே, வெரி குட். சின்ன கேள்வி, பெரிய கேள்வி கேளுங்க ப்ரோ. ஓகே, முதல் ஒன்று ப்ரோ. வந்து இது இந்தியாவில் அது வந்து கிருஷ்ணன் வாழ்ந்த இடம் சொல்கிறாங்க. வந்து போய் கடலாடிச்சு அடியில் ரிசர்ச் பண்ணி கட்டணம்லாம் இருந்துச்சு. இது நெசமாக என்னன்னு? ஓகே, துவாரகா. ஓகே, துவாரகா வந்து அது வந்து உண்மையிலே இருக்கா? அதான் நீங்கள் உங்கள் கேள்வி என்ன பிரபு? அது உண்மையாக இல்லைன்னு கேட்குறீங்களா? அது உண்மை தான் பிரபு. துவாரகை வந்து பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் அங்கே வந்து பிருந்தாவன் லீலை முடிச்சுட்டு அப்புறம் மதுரா லீலை முடிச்சுட்டு பிறகு வந்து துவாரகை லீலை. துவாரகையில் தான் பார்த்திங்கன்னா 16,108 மனைவிகளை வந்து ராணிகளை கல்யாணம் பண்ணுவார். அங்கே தான் ருக்மிணி தேவி, சத்யபாமா, ஜாம்பவதி எல்லாமே அங்கே தான் வந்து இருந்தாங்க. 16,108 அரண்மனைகள், பேலஸ் இருந்துச்சு. தென் 16,108 மனைவிகளுக்கு 16,108 தனித்தனி வீடு, தனித்தனியாக சர்வெண்ட்டு, அது மாதிரி தனித்தனியாக பகவான் 16,108 வீட்லேயும் அவர் இருப்பார்.
அப்போ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா தங்க தட்டில் இருக்கும், எல்லாமே ரொம்ப வந்து ஒப்புலன்ஸ் ஐஸ்வர்ய பாவத்தில் இருக்கும் துவாரகா. அப்போ தேன் வந்து அது ஏன் தண்ணிக்குள்ள போணுச்சுன்னா, மகாபாரத கடைசியில் என்னது அந்த போர்லாம் முடிஞ்ச பிறகு என்னது கௌரவர்கள் ஒரு டீம் 100 பேர், பாண்டவர்கள் ஒரு டீம் 5 பேர். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் வந்து பாண்டவர்களுக்கு விளாண்டார். கௌரவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கிருஷ்ணரோட சேனைகள், அதாவது அவரோட எம்பையர் ஃபுல்லாக கிருஷ்ணரோட எம்பையர் ஒரு கூட்டம், பகவான் கிருஷ்ணர் மட்டும் ஒரு தனியாக ஒரு கூட்டம். அப்போ பகவானோட எம்பையர் எல்லாமே எனக்கு வேணும்னு சொல்லி துரியோதன் வாங்கிக்கிட்டார். தேன் வந்து கிருஷ்ணா நீ மட்டும் வந்தால் போதும்னு சொல்லிட்டு கிருஷ்ணரை மட்டும் போதும்னு சொல்லிட்டு பாண்டவர்கள் கேட்டுக்கிட்டாங்க. அப்போ கிருஷ்ணர் இந்த பார்ட்டி தான் வந்து பார்த்திங்கன்னா பஞ்ச பாண்டவர்கள், அவங்க பார்ட்டி தான் தெளிச்சிச்சு. அப்போ துரியோதனங்கள் இவங்க எல்லாத்தையும் பகவான் எல்லாரையும் வந்து சாவடிச்சார். அப்போ இவங்கெல்லாம் சாவடிச்சு செத்து போயிட்ட பிறகு கடைசியாக வந்து துரியோதனன் செத்து போயிட்டார். மகாபாரதம் ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு. மகாபாரதம் முடிஞ்ச பிறகு அவங்க வந்து திருப்பி வந்து அயோத்தியை போல் அஸ்தினாபுரத்துக்கு வராங்க. அஸ்தினாபுரத்துக்கு திருப்பி வந்தோடனே துரியோதன அம்மா அப்பா வந்து யார்? திருதராஷ்டிரம், காந்தாரி வந்து அவங்களுக்கு வந்து கண் கட்டியிருப்பாங்க ஃபுல்லாக. ஏன்னா என் கணவருக்கு என் ஹஸ்பண்டுக்கு கண் இல்லை, அதே போல் நானும் வந்து கண்ணை கட்டிக்கிறேன்னு சொல்லி வாழ்க்கை ஃபுல்லாக கண்ணை கட்டியிருப்பாங்க. அப்போ அவங்க என்ன பண்ணிடுவாங்க, கிருஷ்ணர் எல்லாம் பஞ்ச பாண்டவர்கள் எல்லாம் மேலே ஏறி வரும்போது அப்போ தான் வந்து சண்டை முடிஞ்சு எல்லாம் ஒரு போர் முடிஞ்சு வராங்க. அப்போ அவங்க பிள்ளைங்க எல்லாம் இறந்து போயிருக்காங்க. யாரும் காந்தாரோட பிள்ளைங்க எல்லாம் செத்து போயிட்டாங்க 100 பேரும். அப்போ அந்த கோபத்தில் என்ன பண்ணிடுவாங்க, அவங்க வந்து ஒரு சாபம் கொடுப்பாங்க. அது என்ன சாபம்னா வந்து கிருஷ்ணா உன்னுடைய குலமும், அதாவது அவர் என்ன குலம் ப்ரோ, நீங்கள் கரெக்டாக மடிச்சிட்டிங்க ப்ரோ, ஒரு ஸ்டெப் இப்படி இருங்க. அப்படிங்க ஓகே, யாதவ குலம், ஓகேவா, யாதவ குலம். தேன் கிருஷ்ணர் இப்போ இருக்கிறது வந்து அந்த இடத்துல இப்போ எங்கன்னா கிருஷ்ணர் இருந்தது துவாரகையில். உன்னோட குலமும் துவாரகையும் அடியோடு அழிந்து போகணும்னு சொல்லி அவங்க கோபத்தில் சாபம் கொடுத்துருவாங்க. ஏன்னா அவங்களோட சாபத்துக்கு அவங்களுக்கு அவ்வளோ பெரிய பவர் இருக்குது. காரணம் என்னென்னா, துரியோதனன் வந்து என்னது சண்டை ஓடி இருக்கு, மகாபாரத சண்டை ஓடி இருக்கு. சண்டை ஓடி இருக்கும் போது கடைசி சண்டை வந்து பார்த்தீங்கன்னா துரியோதனுக்கும் பீமனுக்கும் தான். பிகாஸ் 2 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா கதை, வாட்ஸ் கால் கதை மதஜி இங்கிலீஷ் நோட் ப்ளோ மதஜி வாட் இஸ் கால் மதஜி ஓகே மதஜி திங்கிங்க லெட்டா யாருக்கலாம் மதஜி. அப்போ அந்த கதை வந்து பார்த்திங்கன்னா கதை சண்டை. ஏன் வந்து பலராமர் வந்து மகாபாரதத்தில் வந்து ஏன் வந்து போர் பண்ணல? மதி நம்மளா கேசவகந்தா மதி என்னை பாருங்க, சொல்லுங்கள், ஏன் பலராமர் ஏன் இதில் பங்கெடுத்துக்கல? மதி சத்துவா ஓகே, ஆனால் இன்னும் முக்கியமாக காரணம் இருக்கு. எஸ், குருவை கைத்திட்டு கொடுங்க. வெரி குட். ஏன்னா வந்து கதையை வந்து சொல்லி கொடுத்தது வந்து பலராமர் தான், துரியோதனுக்கும் பீமனுக்கும். அந்த கதையில் வந்து இது அவர் தான். அப்போ இந்த எப்படியும் கடைசியில் கிளைமேக்ஸ் 2 பேரும் சண்டை வரும். அப்போ நம்ம எதுங்க தர்ம சங்கடம் படக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த மிகப்பெரிய ஒரு காரணம் தான் அவர் எங்கேயும் இதில் வெளியாகிடுவார். என்ன சொல்ல நிறைய காரணங்களும் இருக்குது. அப்போ 2 பேருக்கும் அந்த கதை சண்டை போடும்போது பீமன் வந்து என்ன வந்து சபதம் எடுத்திருப்பார்னா, என்ன அந்த ஓவ் எடுத்திருப்பார்னா, அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சீன் நடந்திருக்கும். திரௌபதியை வந்து அவங்க வந்து நெக்கெட்டாக ஆக்கி இது பண்ணி அவங்கள வந்து அவமானப்படுத்தும் போது பீமன் வந்து சபதம் எடுத்திருப்பார். அதாவது என்னென்னா, துரியோதனை வந்து அவனோட ரத்தத்தை வந்து எடுத்து வந்து உன்னுடைய, ஏன்னா அவங்க முடி கட்ட மாட்டாங்க, அந்த ரத்தத்தை எடுத்து வந்து உன்னோட தலையில் நான் போடுறேன் அப்படின்னு சொல்லி பீமன் வந்து சபதம் எடுத்திருப்பார். அப்போ என்ன நடக்கும், துரியோதனுக்கும் பீமனுக்கும் தான் சண்டை தான், கிளைமேக்ஸ் சண்டை தான் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக சண்டை இருக்கும் போது நிறைய பேருக்கு தெரியும். அப்படின்னா கதை சண்டை நடந்துகிட்டே இருக்கும். கதை சண்டை நடந்துட்டு நிறையா நேரம் போயிட்டே இருக்கும். இப்போ வந்து என்னென்னா வந்து அதுக்கு முன்னே வந்து பார்த்திங்கன்னா துரியோதனன் வெரி ஸ்ட்ராங்காக இருப்பார். எப்படி ஸ்ட்ராங்காக இருப்பார்னா, துரியோதனன்னு அவங்க அம்மா வந்து காந்தாரி வந்து கண்ணை கட்டியிருப்பாங்க. கண்ணை கட்டியிருக்கும் போது அப்போ வந்து அவங்ககிட்ட ஒரு பவர் இருக்குது. அவங்க வாழ்நாள் ஃபுல்லாக வந்து எப்போ வந்து கல்யாணம் பண்ணாங்களோ அப்போலேருந்து கண்ணை கட்டியிருப்பாங்க. அப்போ அவங்க கண்ணை திறந்து பார்த்தாங்கன்னா ஒரு மனசை வந்து இரும்பு மாரி ஆயிடுவாங்க. அவங்க வந்து அவங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு பவர் இருக்குது.
அப்போ துரியோதனன் வந்து தெளிக்கணும்னா அவன் உடம்பு ஃபுல்லாக இரும்பு இருந்தால் தான் அவன் தெளிக்க முடியும். யார்கிட்ட? பீமன் கிட்ட. ஏன்னா பீமன் வந்து பார்த்தீங்கன்னா 10,000 யானை பலைகள் பலம் கொண்டவங்க. ஏன்னா 10,000 எந்த எலிஃபனுடைய ஸ்ட்ராங் வந்து பீமனுக்கு இருக்குது. அப்போ என்ன ஆயிடுச்சு, அதனால யாரோ சொல்லுவாங்க துரியோதன் கிட்ட, துரியோதனா நீ உடம்புல ஒரு துணி கூட இல்லாமல் உன் தாய் மனுக்கு நீ நில்லு. காந்தாரி வந்து அவங்க பவர் இருக்குது. காந்தி சொல்லுவாங்க, துரியோதனா நீ ஒன்றுமே இது பண்ணாத, துரியோதனா நீ ஒன்றுமே இது. அவங்க அம்மாவே சொல்லுவாங்க, நான் கண்ணை திறக்கிறேன், நான் கண்ணை திறந்து உன்னை முழுசாக பார்த்துன்னா உடம்பு ஃபுல்லாக வந்து ஏன்னா அயன் மேலுமே ஆயிடுவாங்க, ஃபுல்லாக அயன் ஆயிடுவாங்க, இரும்பு மேலே ஆயிடுவாங்க. ஜெய ஜெகநாபலி சுதராமராணிக்கு. அப்போ அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எந்த வகையான அவனை யாரும் அழிக்க முடியாது, ஃபுல்லாக இரும்பாயிருவாங்க. அப்போ வந்து நடுவில் வந்து இவர் வந்து அந்த இதெல்லாம் ரெடியாகி தியானம்லாம் பண்ணிவிட்டு அவங்க அம்மா அவனுக்கு போகிறதுக்கு நடந்து போயிருப்பார். பகவான் ஸ்ரீகிருஷ்ணன் வந்து நடுவில் வந்து பூந்து என்ன பண்ணிடுவார், எங்கே துரியோதனம் வேகமாக போயிருக்கேன்னு. இல்லை எங்கள் அம்மா கிட்ட என்னத்துக்கு, எங்கள் அம்மா வந்து என்னை பார்த்தானே உடம்புல இருமாயிரும், அதுக்கப்புறம் அந்த பீமை நான் சாவடிக்க முடியும்னு. சரி போகிற ஒட்டு துடிமெல்லாம் போகல, சரி கொஞ்சோடனே நீங்கள் வந்து அந்த ஜட்டி போட்டு போயிரு அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா கிட்ட சொல்லிடுவார். யாருக்கிட்ட? இவர்கிட்ட, துரியோதன்கிட்ட. ஏன்னா உங்கள் அம்மா மணிக்கு அம்மா மணிக்கிறவங்க வெக்கமாக இருக்காதா அப்புறம் சொல்லி இது பண்ணோன்னே என்ன ஆயிரும், இவர் சரி அதுவுமே யோசிச்சு என்ன பண்ணுவார், அவர் அங்கே மட்டும் இலையெல்லாம் வச்சு கட்டிட்டு நேராக போய் அம்மா நிற்பார். அவங்க அம்மா கண்ணை தோணும் எல்லாத்தையும் பார்ப்பாங்க, எல்லாமே இருவ மாறிடும். அப்போ அவர் தொட பகுதி கீழே இந்த இடம் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா அவர் மறைச்சதுனால வந்து அங்கே வந்து அவங்க அம்மா அப்போ ஏசுவாங்க, நீ யாரோட பண்ண சொன்னாங்க. சரி அதுக்கப்புறம் வந்து என்ன ஆகும், அப்புறம் திருப்பி இது வச்சு சண்டை போவார். உடம்பு அவரும் பீமனும் அட்டிப்பார் கதையை போட்டு அடிப்பார், சாவடிக்க முடியாது, இரும்பு மாதிரி இருக்கும் உடம்பு. அப்போ தான் கிருஷ்ணர் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் என்ன பண்ணுவார், இதெல்லாம் பகவான் பண்ணுற சூழ்ச்சின்னு சொல்லி காந்தாரி நினைக்கிறாங்க. ஓகேவா? அப்போ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் என்ன பண்ணுவார், ஒரு இலையை எடுப்பார், சாதாரண ஒரு லீஃப் இலையை எடுத்து இந்த இலையை எடுத்து ரெண்டு அப்படி கிழிப்பார், சரக்குன்னு கிழிப்பார். இதை வந்து பீமன் கிட்ட காட்டுவார், பீமா இப்படி கிழிப்பார். அப்போ என்னென்னா அவருக்கு இந்த இடம் மட்டும் தான் தொட பக்கத்தை மட்டும் தான் அவருக்கு வந்து வீக்காக இருக்குது. அப்போ என்ன பண்ணுவார், அவர் காலை கீழே அமுக்கிட்டு துரியோதன காலை கீழே அமுக்கி இன்னொரு காலை வந்து பிரித்து எடுத்துடுவார், ரெண்டு போர்டே பிரிச்சுடுவார். யார்? பீமன் ரெண்டாக உடச்சி எல்லாத்தையும் பிரிச்சுடுவார். துரியோதன் அப்படி தான் சாவார். துரியோதன் கதை சண்டையில். அப்போ இந்த மாரிலாம் நடந்தோடனே இதெல்லாம் அவங்க ஞாபகம் வந்து என்ன பண்ணுவாங்க, அந்த கிளைமேக்ஸில் அவங்க வந்து சாபம் கொடுத்துருவாங்க, உன்னுடைய யாதவ குலமும் உன்னுடைய துவாரகையும் எல்லாமே அழிஞ்சு போகட்டும். தென் எப்படி அழிவு நடக்குது, எப்படி தண்ணிக்குள் போணுச்சு. யாதவ குலத்தில் வந்து பார்த்திங்கன்னா கிருஷ்ணனுடைய பேரனுங்க இவங்கெல்லாம் வந்து துவாரகையில் தான் இருக்கிறாங்க. அப்போ என்ன நடக்குது, துவாரகையில் இருக்கக்கூடிய அந்த அவங்களுடைய யாதவ குலத்தில் வந்து என்ன பண்ணுறாங்க, ஒரு கேம் விளையாடுறாங்க, ஒரு விளையாட்டு விளையாண்டு இருக்கிறாங்க. அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஐ திங்க் அஷ்டவக்கர முனி நினைக்கிறேன், அஷ்டவக்கர முனியா இல்லை எந்த முனிவரும் சிரிப்பதில்லை. அங்கே வந்து ஒரு முனிவர் வந்து போகிறார். இந்த முனிவர் வந்து போகும்போது சுவாமிஜி வந்து இவங்க வயிற்றில் என்ன இருக்குதுன்னு பாருங்க. ஏன்னா அவங்க வந்து ஒருத்தர் வந்து பொம்பளை பெண் மாரி வேடம் போட்டு ஒரு லேடிஸ் மேன் கெட்டா போட்டு வயிற்றில் என்ன பண்ணிட்டாரு, அந்த உரலை குத்துவாங்களே, அந்த உரலை இருக்குல்ல, அந்த உரலை வந்து நீட்டாக இருக்கும். அந்த வந்து யூனோ மதிஜி திஸ் இஸ் கால் த ஒன் ஸ்டிக் மதிஜி உலக்க உரலை சொல்ல உலக்க. அப்போ உலக்க வந்து அது வந்து என்ன நீட்டாக இருக்கும் நல்லா. அப்போ அதில் துணியை சுற்றி வயிற்றில் கட்டிக்கிட்டு இப்படி முனிவர்கிட்ட வந்து என்ன பண்ணிட்டாங்க, அவரை வந்து விடைக்கிற மாதிரி வந்து அங்கே போயிட்டு என்ன பண்ணிட்டாங்க, முனிவரே இந்த பாரு இவன் பொங்கலாம் வேஷம் பண்ணிருக்கா முனிவரே, இவர் வயிற்றில் வந்து என்ன பேபி இருக்குன்னு செக் பண்ணி சொல்லுங்கன்னு. அது பார்த்தாலே தெரியுது, அது இஸ் கால் உலக்க பெருசாக இருக்குது. அப்போ வந்து அவர் வந்து பகவானுடைய தியானத்தில் நடந்து போயிருக்கிறாரு. அப்போ அங்கே என்ன பண்ணுறாங்க, அவங்க வந்து அபராதம் பண்ணுறாங்க. அந்த முனிவர் இஸ் த வைஷ்ணவா, ஓகேவா? அப்போ அவருக்கு அபராதம் பண்ணும்போது அவர் என்ன பண்ணாருன்னா ஒரே ஒரு கேர்ஸ் கொடுத்தாரு. என்னன்னா, எது உன்னோட வயிற்றில் இருக்கோ பை தட் திங்ஸ் அந்த விஷயத்தினால உங்களுடைய டைனஸ்டி வந்து டிஸ்ட்ராய் அழிஞ்சு போகட்டும் அப்படின்னு சொல்லி கேர்ஸ் கொடுத்துருவார். சாமம் கொடுத்துருவார், அரகேஷ் சாமம் கொடுத்துருவார். அப்போ இதை பார்த்தோன்னா வந்து ஐயோ என்னடா அபராதம் பண்ணிட்டோம்னு அவர் சொல்லிட்டு போயிடுவார். அப்போ அந்த உலக்கை என்ன பண்ணுவாங்க, என்ன பண்ணுறோம், ஐயோ இருந்தும் நம்ம இதனால் செத்து போயிடும் சொல்லிட்டு என்ன பண்ணிடுவாங்க, அது வந்து உராசிடுவாங்க. மாதிரி அது வந்து என்ன பண்ணுவாங்க, வாட் கால் இன் இங்கிலீஷ் மாதிரி கிரைண்ட் பண்ணி பண்ணிடுவாங்க. அப்படியே எல்லாம் தூளாகி அப்புறம் தண்ணியில் தூக்கி போட்டுருவாங்க.
அப்போ அந்த தூள் என்ன ஆகுனுச்சுன்னா அது அப்படியே வந்து அப்படியே கரை அந்த 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 சீ இருக்குல்ல, அந்த கடல் இருக்குல்ல, கடல் ஓரத்தில் போய் அப்படியே அந்த கரை போகிற நின்றோம். அப்போ அந்த பார்டர் நின்றோடனே அந்த அந்த மரத்தோடைய அந்த அந்த உலக்கையோட தூளும் தண்ணி ஒன்றா சேர்ந்து அங்கே என்ன பண்ணிடும், கொஞ்ச நாள் சேர்ந்து அங்கே புல் வந்துடும். புல் வந்து என்ன ஆயிரும், ஒவ்வொரு புல்லும் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கிராஸும் அப்படியே வந்து ஸ்டிக்குமே இருக்கும் எல்லாமே. அதுமாதிரி நிறைய வந்துருச்சு அங்கே. ஓகே, அங்கே ஒரு கதை ஓடுதா, அதை அப்படியே பர்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் அந்த உலக்கையில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஜெகனா வளர்ச்சி ஊற்றுற மாதிரி அன்றைக்கி இது அந்த ஸ்டிக்கு அந்த பெரிய உலக்கையில் அந்த உரசிட்டே வந்தாங்களே, அது ஆக அடியில் அந்த பிலோ அந்த கீழே அந்த போட்டமில் கீழே அங்கே வந்து ஒரு இரும்பு கொடுத்துருப்பாங்க. பிகாஸ் காரணம்னா அது வந்து ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கு. அப்போ அந்த இரும்பு என்ன பண்ணிடுவாங்க, அதை வந்து என்ன பண்ணிடுவாங்க, அதை மடக்கி தூக்கி போட்டுருவாங்க கடலில். இப்போ ரெண்டுமே கடலுக்கு போச்சு. ஒன்று வந்து என்ன ஆச்சு, அந்த தூள் என்ன ஆயிடுச்சு, அது வந்து ஸ்டிக்கு மாரி மண்ணும் தண்ணி ஒன்றா சேர்ந்தோன்னே அந்த மரத்தூள் பக்குன்னு ஒரு கிராஸ் மாரி எல்லாம் வளர்ந்துருச்சு, ஸ்டிக்கு மாரி. இப்படி தான் வந்துச்சு. அப்புறம் அந்த மரத்துக்குள் அந்த அந்த இரும்பு தூக்கி போட்டாங்களா கடலில், அது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மீன் சாப்பிட்டுருச்சு. இப்போ ஒரு ஃபிஷ்ஷு சாப்பிட்டுருச்சு. இப்போ அந்த ஃபிஷ்ஷு ஒரு இடத்துல இன்னொரு இடத்துல ஃபிஷ்ஷர்மேன் என்ன பண்ணுறாரு, அந்த ஃபிஷ்ஷை பிடிக்கிறாரு. ஃபிஷ்ஷை போட்டு எல்லா மீனையும் வெட்டி எடுத்து பண்ணும்போது ஒரு மீன் வெட்டாமல் பார்த்தா உள்ளுக்குள்ளே இரும்பு இருக்குது. ஓ, நல்லா இதாக இருக்குன்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாரு, அந்த அம்பெல்லாம் செய்வாங்களே, அந்த ஏரோலாம் செய்வாங்களே, அந்த ஏரோ செய்யறதுக்கு அதுலேயே ஏரோ செய்கிறாரு. அந்த ட்ராயிங்கில் மேலே வச்சு அதை ஃபுல்லாக ஏரோ செய்கிறாரு. பார்த்தா அந்த ஏரோ செஞ்சார், அந்த மேலே அந்த ட்ராயிங்கில் மட்டும் இந்த இரும்பு அழகாக வெட்டி செய்கிறாரு. ரொம்ப ஷார்ப்பாக இருக்குது. இதை எடுத்து வச்சுக்கிட்டாரு. ஓகேவா. இப்போ துவாரகையில் என்ன ஆகுது, அவங்களுக்குள்ளே என்ன ஆகுது, அந்த வைஷ்ணவ அபராதத்தோடைய அந்த வேலை ஆரம்பிக்குது. என்ன ஆரம்பிக்குது, அவங்க என்ன பண்ணுறாங்க, சோமபானம் சொல்லுவாங்க. சோமபானம் இது இஸ் ஒன் டைப் ஆஃப் த வைன் ஆல்கோஹால். நிறைய பேர் இப்போ வைன் வந்து உடம்புக்கு நல்லது சொல்கிறாங்க. அது விச் கேட்டகரின்னு எனக்கு தெரில. பட் வந்து பார்த்திங்கன்னா வைன் இஸ் ஆல்கோஹால். அப்போ அவங்க என்ன பண்ணால் ஆல்கோஹால் நிறைய குடிக்க அவங்களுக்குள்ள வாக்குவாதம் வருது, அவங்க பேச்சு வருது. அப்படி கூட எல்லாம் வந்து என்ன ஆகிட்டாங்க, அந்த துவாரகையோடைய அந்த சீ இருக்குல்ல கடலுக்கிட்ட அந்த பார்டருக்கு வந்துட்டாங்க. அந்த வாக்குவாதம் அதிகமானோடனே என்ன ஆகிடுச்சு, டிபேட் ஆகி பெருசானோடனே எல்லோரும் அங்கே ஸ்டிக்குமே இருந்த அந்த கிராஸ் இருக்குல்ல, அதை எடுத்து ஒருத்தவங்களும் எல்லாம் அடிச்சுக்கிட்டாங்க. புரிதா வந்துச்சு, தெளிவாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. ஓகே ப்ரோ, எப்படி அழிஞ்சிச்சு கேட்ட ஒரு கேள்விக்கு பாருங்கள் என்ன சொல்லுவாங்க, ஸ்மால் கேள்வி பெத்த பதில், பிக் பதில். அப்போ அந்த ஸ்டிக் எடுத்து எல்லாம் அடிச்சுக்கிட்டாங்க. அடிக்க எல்லாருக்கும் மண்டை உடஞ்சி எல்லாம் உடஞ்சி. அப்புறம் அந்த ஸ்டிக்கு நல்லா கூறாங்க குத்துட்டாங்கன்னா செத்துருவாங்க ஆளுங்க. அப்போ எல்லாரையும் சாவடிச்சிட்டாங்க. அவங்க கூட அடிச்சு சாவுறாங்க, எல்லாம் செத்துறாங்க. அடித்தா வந்து பார்த்தீங்கன்னா யாதவ குலமே அடித்து வந்து, ஏன்னா எல்லாமே போதைக்கு இதாகிட்டாங்க. ஓகேவா. கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா அங்கே ஒரு வேடர் இருக்கிறாரு. ஓகேவா, சாரி மீனவர் இல்லை, வேடர். அவர் வந்து பார்த்திங்கன்னா ஹண்டர். அவரு தான் வந்து பார்த்திங்கன்னா இஸ் கால் பேர் வந்து என்ன, மிருகாரி நாட் மிருகாரி, பேர் வேணுமா, ஜரா. எஸ், ஜரா என்ன பண்ணுறாரு, அவர் வந்து காட்டில் வந்து எங்கடா வந்து அந்த இது இருக்கும், டியர் இருக்கும், அந்த எல்லாமே இருக்கும், மானில் இருக்கும், யானை இருக்கும், அடிச்சுட்டு போகிறாரு. அங்கே பார்த்து நல்ல சோப்பு கலராக ஒன்று இருக்குது. கடைசி கிளைமேக்ஸில் கிருஷ்ணர் வந்து ஒரு மரத்தடிக்கில் உட்காந்துருக்கிறாரு. தென் கிருஷ்ணர் கால் வந்து நல்லா வந்து சோப்பாக இருக்குனால சம்திங் அங்கே என்னமோ ஒன்று இருக்குன்னு சொல்லிட்டு என்ன பண்ணாரு, அம்பு விட்டுட்டார். நேராக வந்து பகவான் வச்சுட்டு கிருஷ்ணன் காலில் குத்திருச்சு. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் காலில் குத்தினோன்னே தென் பகவான் கிருஷ்ணன் வந்து இறந்து போனார். ஓகேவா. தென் அவர் பகவான் லோகத்துக்கு போனார். இது சோர பிரிக்க தத்துவம் வராமல். அப்போ என்ன ஆயிடுச்சு, இப்போ வந்து பகவான் கிருஷ்ணரும் வந்து பகவான் லோகத்துக்கு போயிட்டாரு. அவர் லீலையை முடிச்சு கிளம்புறாரு. துவாரகையில் அந்த யாதவ குலமும் வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் அடிச்சுக்கிட்டாங்க. அவங்களையும் கூப்பிட்டு போயிட்டார். எல்லாத்தையும் ஏன்னா எல்லாத்தையும் இப்போ கிளைமேக்ஸ் கதையை முடிக்கணும். எல்லாத்தையும் நிறைய பேர் என்ன நினச்சிக்குவாங்க, பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் காலை குத்தினோன்னா கிருஷ்ணன் செத்து போயிட்டார் காலை குத்தினோன்னு. அப்படி கிடையாது. இந்த லீலையை முடித்து எல்லாத்தையும் வந்து கூட்டிகிட்டு போகணும், அவரும் கிளம்பணும். அதாவது மகாபாரத போரில் குத்தாத அம்பு அவர் அதில் அடிப்படாதது. கோவர்தமனை எவ்வளோ தூக்கினாரு, சாதாரண ஒரு வேடனோட அம்பு பட்டு செத்து போவார கிடையாது. அதுவும் காலில் பட்டு செத்து போவாங்களா. அப்போ என்னன்னா பகவான் இங்கேருந்து கிளம்பணும், அதுக்கு ஒரு காரணம் வேணும். அதுக்காக என்ன பண்ணால் இந்த லீலை செய்கிறாரு. என்ன ஒழுசோ இதில் என்ன சொல்லி கொடுக்குறாருன்னா,
நம்ம பகவானும் பையனாக இருந்தாலும் சரி, கடவுளோட பையனாலும் சரி, பெரிய பெரிய நம்ம பிராமணோட பையனாக இருந்தாலும் சரி, சரியான அசோசியேஷன் இல்லைன்னா, 4 கோட்பாடு கடைப்பிடிக்கலன்னா அவனும் தவறு செய்யக்கூடும், அவனும் ஈ ஆல்சோ மேக் மிஸ்டேக். அது சொல்லி கொடுக்குறாரு. அப்போ என்ன ஆயிடுச்சு, எல்லாரையும் வந்து இது பண்ணிட்டாரு. இப்போ எல்லாரும் செத்து போயிட்டாங்க. பகவான் வந்து போயிட்டார், அவர் கிளம்பிட்டார். பகவான் வந்து அப்படியே அந்த ரூபத்தோடு கிளம்புறாரு. தென் இங்கே இன்னும் என்ன நடக்குது, இப்போ அந்த லேண்ட் இருக்குது. தென் லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா இட்ஸ் அ பிக் சுனாமி. தென் ஃபுல்லாக வந்து அந்த இடத்தையே வந்து எல்லாத்தையும் வந்து ஃபுல்லாக வந்து டீப் பண்ணிடுச்சு. அப்போ ஒன்றும் அதோட கோயில், பகவான் கிருஷ்ணா வழிபட்டது எல்லாமே அது அப்படி தண்ணிக்குள்ளே போயிடுச்சு. தென் அது ஆர்கியாலஜி இப்போ கண்டுபிடிச்சிருக்காங்க. ஓகே பிரபு, வெரி குட் கொஸ்டின். அவர் கைத்தட்டு கொடுங்க. நல்ல ஒரு வேல்யூபுளான, நல்ல ஒரு தரமான முதல் கேள்வி. செகண்ட் கேள்வி பிரபு. பிரபு இது ஓகேவா, அண்டர்ஸ்டாண்டா? ஓகே. அந்த கோயில் உள்ள அந்த அந்த சேலை வந்து செஞ்சுட்டு எல்லாம் வந்து வுட்டில் செஞ்சுட்டு அந்த காட்டு சிறப்புனா வந்து அது வந்து மாம்சோட காட்டுங்க. அது வந்து ஓகே, அதுக்கு என்னன்னு கேட்குறீங்க? மெட்டாலிக்னு சொல்கிறாங்க. அது அது வந்து அந்த வேலையை அது பகவானோட ஹார்ட்டா இல்லை வந்து சம்திங் வந்து வேறு ஏதாச்சும் கேட்குறீங்களா? ஓகே, பகவான் புருவோட கேள்வி இன்னும் வெரி சூப்பர் புருவம். நீங்கள் தான் இன்றைக்கி ஹைலைட்டே. நீங்கள் நல்ல தரமான கேள்வி. ஓகே 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 ஓகே. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பகவான் கிருஷ்ணர் வந்து கிளம்புனாரு சொல்கிறோம்ல. அவர் கிளம்பும் போது அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா அவர் என்ன பண்ணுறாருன்னா, இது வந்து எனக்கு வந்து ஸோ மச் டீட்டெயில் இதில் தெரில, பட் நான் படித்த வரைக்கும், நான் கேள்விப்பட்ட வரைக்கும் சொல்கிறேன். பகவான் இங்கேருந்து கிளம்பும் போது அவர் வந்து பகவான் லோகத்துக்கு அவர் ரூபத்திலே, அந்த சச்சிதானந்த ரூபத்திலே போகிறாரு. அண்ட் ஆல்சோ அவர் இன்னொரு ரூபத்தையும் விட்டுட்டு போகிறாரு. அந்த ரூபத்தில் அந்த உடம்புல இருந்த அந்த ஹார்ட், அந்த இதயத்தை தான் வந்து பார்த்திங்கன்னா காலப்போக்கில் அந்த காட்டுவாசி, அந்த 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 ஜரா இருக்கிறால, ஜரா என்ன பண்ணுறாரு, அந்த பாடி எடுத்துகிட்டு போயிட்டு அவர் என்ன பண்ணுறாரு, அப்படியே வந்து வச்சுக்கிறாரு. தென் அதில் உள்ள ஹார்ட்டை எடுத்து தான் அவர் என்ன பண்ணுறாரு, நீல மாதவராக வழிபடுறாரு. நீல மாதவனா ஒரு விக்கிரகம், பகவான் விக்கிரகத்தை வந்து ஒன்று செஞ்சு அவர் வந்து அந்த ஹார்ட்டை வந்து அதுக்குள்ளே வச்சு அதை வந்து வழிபடுறாரு நீல மாதவரா. அப்போ என்ன ஆகுது, இதுதான் தொடர்ந்து வழிபடும் போது அந்த நீல மாதவரா கடைசி வந்து பார்த்திங்கன்னா என்னது விஸ்வவாசு அப்படின்னு சொல்லி அந்த காட்டு வம்சாவளியிலே கிடைச்ச ஒரு விஸ்வவாசுன்னு ஒருத்தர் வர்றாரு. அந்த விஸ்வவாசு சந்திக்கிறதுக்காக தான் இங்கே வந்து பார்த்திங்கன்னா என்னது வித்யாபதினு ஒருத்தர் வந்து ஒரு மந்திரி வந்து போகிறாரு. ஏன்னா ஒரு ராஜா இருப்பார். அந்த ராஜாவுக்கு வந்து என்னென்னா என்னது பகவானை வந்து எங்கே வந்து பார்க்கணும்னு சொல்லி தேடும் போது நிறையா முனிவர்கள் வந்து இந்த மலையில் வந்து நீலமாதவர் இருக்கிறாரு பாருங்கன்னு. அப்புறம் அந்த ராஜாவோட மந்திரி தான் வித்யாபதி. இந்த வித்யாபதி என்ன பண்ணுவார், ரொம்ப வருஷம் சென்று அதை தேட போவார். அப்போ அந்த ஜராவோட வம்சாவளியில் வந்து ஜராவோட வம்சாவளியில் வரக்கூடிய அந்த பேர் என்ன சொன்னேன், விஸ்வவாசு தான் அந்த ஹார்ட் வந்து கீப் பண்ணி ஜெனரேஷன் வச்சுருப்பாங்க. அப்போ அங்கே போய் தான் அந்த நீலமாதவரை போய் தரிசனம் பண்ணுவார் வித்யாபதி. பிறகு வந்து அவர் வித்யாபதி தரிசனம் பண்ணிட்டு வந்த பிறகு என்னது திருப்பி ராஜா கூட்டு போகலான்னு போகும்போது அந்த ஒரிஜினல் அந்த இடம் வந்து எல்லாம் அழிஞ்சிரும். ஏன்னா மிகப்பெரிய ஒரு சூப்பர் சைக்ளோன், ஒரு ஸ்டார்ம் வந்துடும், ஒரு சூறாவளி வந்து அந்த இடத்தையும் மறைச்சிடும். அது என்னென்னா மணல் எல்லாமே அந்த ஃபுல்லாக அந்த சேண்ட் எல்லாமே வந்து ஃபுல்லாக அந்த இடத்தையும் மூடிடும். மிகப்பெரிய ஒரு இது. பிறகு வந்து அது என்ன பண்ணணும், எப்படி வந்து என்ன பண்ணணும்னு பிரார்த்தனை பண்ணும் போது தான் தென் பகவான் வந்து ஒரு ஓவமே கொடுப்பார், ஒரு அசரீரி மாரி கொடுப்பார். தென் வந்து அந்த ஓஷனில் அந்த கடலில் வந்து ஒரு 3 வுட்டு வரும். அதாவது வந்து நீம், அதாவது வேப்ப மரத்தோடைய வுட்டு வரும். அந்த வுட்டை வந்து நீங்கள் வந்து என்னது விஸ்வகர்மா வந்து அவர் தான் வந்து இன்ஜினியர், அவர் வந்து செய்வார். அப்போ நீங்கள் வந்து அதை செய்யும் போது பிறகு நான் வந்து அந்த விக்கிரக ரூபத்தில் வருவேன், அந்த கலியுகத்தில் அந்த இந்த லோகத்தில் வரப்போகிறேன். அப்போ என்ன நடக்கும்னா பிரபு,
அப்போ அந்த காட்டுவாசியாக இருக்கிறாங்களே ஏன்னா இவங்கெல்லாம் போட்டு அந்த வுட்டு இழுப்பாங்க, அந்த வுட்டு வராது. பிறகு அவர் வந்து சேர்ந்து இழுக்கும் போது தான் வரும். பிறகு வந்து அவர் கருணையால் அந்த ஹார்ட்டை அவரே இதில் வந்து இப்போ ஜெகநாதர் வந்து எல்லாம் செஞ்சு முடிச்சோன்னே இன்கம்ப்ளீட்டாக இருக்கும், எல்லாம் பாதி கையை பிரித்தாதுமே இருக்கும். அப்போ பகவான் சொல்லி இதுதான் என்னோடய உருவமும் சொல்லுவார். அப்போ இதுதான் என் ரூபம்னு சொன்ன பிறகு அதில் வந்து அந்த விஸ்வவாசு வச்சுருந்தா அந்த ஹார்ட்டை வந்து இதில் வைக்கும் போது இதில் பகவானே வந்துடுறான்னு சொல்லி இப்படியே ஒரு சரித்திரம் சொல்லப்படுது. அவர் தான் அந்த ஹார்ட்டை வந்து கீப் பண்ணி வச்சுருக்கிறாரு. புரியுதா பிரபு? அந்த ஹார்ட்டை வந்து பார்த்திங்கன்னா பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருடைய ஒரிஜினல் ஹார்ட்னு சொல்லி சாஸ்திரம் சொல்லப்பட்டிருக்கு. ஓகேவா? ஆனால் வந்து சில மெகசினில் சொல்லப்பட்டிருக்கு. பட் இது ரொம்ப டீட்டெயிலாக நம்ம கேட்டோம்னா நமக்கு தெரியாது. ஆனால் இது வந்து ஒரு பொக்கிஷம் மாதிரி ஜெகநாதருடைய உள்ளுக்குள்ள வச்சுருக்குறாங்க. இன்னமும் இருக்குது. 12 வருஷம் இல்லை 12-13 வருஷம் அது வந்து ஒரு டைம் வச்சுருப்பாங்க. அதில் வந்து என்ன பண்ணுவாங்க, ஜெகநாதர் கோயிலுக்கு கூட ஜெகநாதரை வந்து மாற்றுவாங்க. ஜெகநாதர், பலி, சுபத்ரா அல்லது 3 பேரையும் வந்து புது டிடி எடுத்து வருவாங்க. அதை எடுத்து வரும்போது ஜெகநாதருக்குள்ளேருந்து இந்த ஜெகநாதருக்கு மாற்றும் போது அந்த பூரி சிட்டியில் ஃபுல்லாக வந்து லைட் ஆஃப் பண்ணிடுவாங்க. லைட் இருக்காது, அந்த இடம் மட்டும். அந்த பூஜாரி கூட உண்மை தெரியுது, கண்ணு கட்டிடுவாங்க. அதை எடுத்துகிட்டு வைக்கிறது தான் இது ஒரிஜினலாக பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருடைய இது ஒன் ஆஃப் த லீலை. இது நம்ம ரொம்ப டீட்டெயிலாக யோசிக்கணும்னா அது நம்மளுக்கு தெரியாது. ஏன்னா இது வந்து ட்ரெடிஷ்னல் ஒரிஷாவில் இருக்கிற ட்ரெடிஷ்னல் பக்தர்கள் கேட்டு நம்ம தெரிஞ்சுக்கிட்டது. இது இவ்வளோ தான் பிரபு. இருக்கலாம். பட் வந்து அது நம்மளுக்கு அந்தளவுக்கு டீட்டெயில் தெரியல. பட் ஜெகநாதர் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து பிரான்ஸில் இருக்கிறாரு, வுட்டில் இருக்கிறாரு, ஃபோட்டோவில் இருக்கிறாரு, எல்லாம் பகவான் தான். ஓகே பிரபு? பட் அந்த ஹார்ட் இருக்குது, அது உண்மை. ஓகே பிரபு? சிக்கலே பிரபு? குட், வெரி குட். அடுத்து டக்குன்னு வந்து இன்றைக்கி என்னென்னா கொஷின் ஆன்சர். எல்லாருக்கும் கேள்விகள் கண்டிப்பாக தாக்கத்தோடு இருக்கிறாங்க. பக்தியில் வந்து ஆன்மீகத்தை வந்து கண்டிப்பாக கேள்வி இல்லைன்னா வந்து இட்ஸ் a வெரி பிக் கொஸ்டின். ஒரு கேள்வி கண்டிப்பாக இருக்கணும். அடுத்து பிகாஸ் துளசி தேவி பிலாங்ஸ் டு ஓன்லி கிருஷ்ணா. ஏன்னா கிருஷ்ணர் தான் அவங்கள வந்து மேரி பண்ணுறாரு, கல்யாணம் பண்ணுறாரு. அதற்கு கேனல் மதஜி ஓன்லி கிருஷ்ணா அண்ட் விஷ்ணு தத்துவம் மட்டும்தான். மற்றவங்களுக்கு துளசி வைக்கக்கூடாது. ராதாராணி நாட். வேறு வந்து பஞ்ச தத்துவாவில் கூட மதஜி கதாதாரா அண்ட் கதாதாரா ஆக்சுவலி வந்து ராதாராணியோட இது. அண்ட் ஸ்ரீவாஸ் வந்து பார்த்திங்கன்னா நாரதர், அவங்க நம்ம வைக்க மாட்டோம். ஓன்லி கிருஷ்ணா, பலராம் அண்ட் விஷ்ணு தத்துவங்கள் முடியும் மதஜி. ராமர் போடலாம் வருவோம். பகவான் விஷ்ணு அனுமான் கென்னோட், அனுமானம் கென்னோட் மதஜி. பிரபு சில பேர் இறந்தவங்களுக்குலாம் போடுறாங்க. இறந்தவங்களுக்கு போடுறாங்க. அது பகவானோட துளசி இருக்குல்ல மதஜி, அது இறந்தவங்களோட வாயில் வைக்கலாம். ஆனால் போகிறது வந்து வந்து நம்ம வந்து என்ன சொல்கிறது, பிரபு சொன்னாங்க பிரபு அது போட்டால் டைரெக்டாக நரகத்துக்கு தான் போகணும்னு சொன்னாங்க. ஏற்கனவே பண்ண பாவத்தில் பெரும் பாவத்தில் நிறைய கிளாஸில் அப்படி தான் பிரபு சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? நிறைய கிளாஸில் அப்படி தான் சொன்னாங்க. என்னென்ன துளசி மாலை மட்டும் இறந்தவங்க போட்டால் டைரெக்டாக நரகத்துக்கு தான் போடக்கூடாது. ஏன்னா துளசி எடுத்து அவங்க வாயில் வைப்பாங்க, அந்த மாதிரி வைப்பாங்க. அங்கே பகவானை துளசி. ஆனால் ஃபுல்லாக வந்து துளசி ஓன்லி வந்து விஷ்ணு கிருஷ்ணருக்கு, விஷ்ணு அவதாரங்களுக்கு. நீங்கள் பார்த்தீங்கன்னா தசாவதாரம் பார்த்தீங்களா, தசாவதாரம் வைக்கலாம், போடலாம். காஞ்ச குச்சி வைக்கலாம். பலராம் வைக்கலாம். விஷ்ணு தத்துவம் வரும், விஷ்ணு தத்துவங்களுக்கு வைக்கலாம், நரசிங்கருக்கு வைக்கலாம். மகாஜனா மீன்ஸ் வந்து பியோர் டிவோட்டி. மகாஜன வந்து 12 இருக்காங்க, 12 இருக்கிறாங்க. மகாஜன 12 இருக்கிறாங்க. வியாசதேவா, சுகதேவ கோஸ்வாமி, நாரதா, கபிலா, ஜனக மகாராஜா, லார்ட் சிவா, யம தர்மராஜா, லார்ட் யமா,
ப்ரோ அந்த ஸ்லோகம் இருக்கா? ஸ்லோகம் பீஷ்மா வையசகி பிரஹலாதா, பலி மகாராஜா 11 and 1 கபில தேவர், லார்ட் கபிலா, தேவகுதியோடைய சன் கபிலா. எஸ் 12 பேர் மாதிரி. இவங்க எல்லாமே மகாஜன் என்னென்னா அவங்க இஸ் ஆல் வந்து பார்த்தீங்கன்னா பியோர் டிவோட்டி. அவங்க வேறு ஜோனரில் இருந்தாலும், லார்ட் சிவா பார்த்தீங்கன்னா அவர் வேறு ஜோனரு, லார்ட் கபிலா வேறு ஜோனரு, எல்லாமே இருந்தாலும் எல்லாமே பியோர் டிவோட்டி பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரோட. நம்ம அவங்களோட டீச்சிங்ஸை ஃபாலோ பண்ணணும். அதனால தான் நம்ம யாரோட அவங்க அந்த 12% டீச்சிங்ஸை ஃபாலோ பண்ணுறாங்க தான் அவங்க மகாஜனா only 12. புரியுதா மாதிரி? அவங்களோட டீச்சிங்ஸை ஃபாலோ பண்ணணும். இப்போ நம்ம வந்து ஹரிகிருஷ்ணன் இருக்கோம், லார்ட் சிவா வந்து நான் கூப்பிட மாட்டேன், லார்ட் சிவா எனக்கு வேணாம், எனக்கு கிருஷ்ணன் தான் வேணும் அப்படின்னு சொல்லும்போது நம்ம மகாஜனுக்கு அபராதம். இஸ் வைஷ்ணவ அபராத். நீங்கள் சிவபெருமான் நீங்கள் நெகழ்ட் பண்ணுங்க, சிவபெருமான் தப்பாக பேசுறீங்கன்னா இஸ் வைஷ்ணவ அபராத். பிகாஸ் சிவபெருமான் இஸ் அ மகாஜன. According to time circumstances, Mataji, they are teaching some different philosophy, but basically வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இஸ் a pure devotee. That's why we have to follow சைத்தன்ய மகாபிரபு யார் ரெக்கமெண்ட் பண்ணுறோ அவங்கள நம்ம ஃபாலோ பண்ணணும். இப்போ லார்ட் கபிலா வந்து பார்த்தீங்கன்னா அவர் நிறைய சொல்லியிருக்காரு, லார்ட் சிவா வந்து நிறைய சொல்லியிருக்காரு, அவங்க நம்ம எல்லாம் ஃபாலோ பண்ணணும், அவங்க டீச்சிங்ஸ் ஃபாலோ பண்ணணும். ஆனால் சம்டைம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ லார்ட் சிவா எடுத்துக்கங்க, லார்ட் சிவா வந்து அவரை ஃபாலோ பண்ணுறதுல நிறைய டைப் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 4 கேட்டகரி இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நார்மல் மக்கள் ஃபாலோ பண்ணுறாங்க. சாதாரண மக்கள் எப்படி ஃபாலோ பண்ணுறாங்க? கருவாடையும் சாப்பிட்டுக்கிட்டு சிவபெருமான கருணையும் கேட்குறது. கரெக்ட் மாதிரி? கருவாடை சாப்பிட்டு ஆசிலியமாக சாப்பிட்டு கருவாடை சாப்பிட்டு சிவபெருமான கருணை கேட்குறது. இது வந்து சாதாரண பொதுமக்கள். இது வந்து பார்த்திங்கன்னா கர்ம மிஸ்ரா பக்தி. ஜஸ்ட்டு வந்து என்னதுன்னா பலனை மட்டும் எதிர்பார்க்குறது. என் சாப்பாடுலாம் கையை வைக்காத, நான் கேட்கறது மட்டும் கூடு. இது கர்ம மிஸ்ரா பக்தி. ஒன்று சிவபெருமான் கேட்டகரி வந்துன்னா அகோரிகள். சொக்கோல் அனது அகோரி மதஜி. சிவபெருமான் வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து நீலகண்டான்னு பேர் இருக்குது. அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா தொண்டையில் வந்து அவர் வந்து பாய்சன் வச்சுருக்காரு. தட்ஸ் வை இட் இஸ் கால் கண்டா. அந்த த்ரோட் வந்து கண்டா சொல்லுவாங்க. தென் ப்ளூ கலர் நீலகண்டா. அப்புறம் அந்த விஷம் வச்சுருக்கிறதுனால அகோரிக்கு என்ன பண்ணுவாங்க, அவங்களும் என்ன பண்ணுவாங்க, அந்த விஷத்துக்கு பதிலாக கஞ்சா, உடம்புல சாம்பல், அந்த அந்த கிரவுண்ட் என்ன வாட் கால் கிரவுண்டு, அந்த கிரிமினல் கிரவுண்ட் அப்படின்னு கிரவுண்ட், அதில் வந்து சாம்பல்லாம் போட்டு ஜடா முடியெல்லாம் ஃபுல்லாக வச்சுக்கிட்டு வாய் முனிவருக்கு அந்த முடி வந்து நீட்டாக வச்சுக்கிறாங்க. வாய் புதுசாக வாய் நோ ஏன் ப்ரோ தவம் பண்ணுறாங்க, அவங்களால அவங்க உடம்பு சுத்தம் பண்ண முடியுதா? நோ. அவங்க இமயமலையில் கூட இருக்க முடியும், சில இடத்துல ஹோட்டல் இருக்க முடியும், ரொம்ப சூடான இடத்துல இருக்க முடியும். அவங்க முடி அவங்க ஏன் கேர்ள் பண்ணி அழகாக வச்சுக்க முடியுதா? ஹேண்ட்ஸம்மா ஏன் வந்துச்சு? இல்லை ப்ரோ, நம்ம டாபிக் பேசுவோம். அது வேணும், நம்ம அங்கே போனால் ஸோ டாப்பிக்கில் போயிடும். ஏன் ஜடா முடி எதுக்காக? வாய் நிறையா முடியை ஃபுல்லாக வச்சுருப்பாங்க, புதுசாக வச்சுருப்பாங்க. வாய் பிகாஸ் முடியில் தான் வந்து பார்த்துட்டிங்கன்னா அவங்க வந்து அவங்க பவரை ஹோல்ட் பண்ண முடியும். புரியுதா பிரபு? முடியில் தான் வந்து அவங்க பவரை வந்து ஹோல்ட் பண்ண முடியும். பவர் ஃபுல்லாக அங்கே வச்சுக்க முடியும். அதனால தான் சில பக்தின் தாக்கூர் இருக்காரு. இங்கே யார் பக்தின் தாக்கூர்? சத்தியமதி யார் பக்தின் தாக்கூர்? கிருஷ்ணதேவ் தெரியுமா? கிருஷ்ணதேவ் பக்தின் தாக்கூர் யார்? முதல்ல சொல்லுங்கள். ஃப்ரம் லெஃப்ட்டு அங்கே செகண்ட், ஃப்ரம் ரைட்லேருந்து செகண்ட். சில பக்தின் தாக்கூர் அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இஸ் மேஜிஸ்ட்ரேட். அவர் வந்து ஒரு ஜட்ஜு. அவர் வந்து ஒரு கோர்ட்டு கேஸ் இது பண்ணும்போது ஒரு முனிவர் வந்து என்ன பண்ணிட்டாரு, அவருக்கு வந்து ஜெயில் தண்டனை கொடுத்துட்டாரு. அப்போ அந்த முனிவர் என்ன பண்ணார், அந்த சுவாமிஜி அந்த டூப்ளிகேட் சுவாமிஜி என்ன பண்ணார், அவருக்கு அங்கேயே கொஞ்சம் மந்திரம் தாந்திரிக்க செய்கிறாரு. அவங்க வீட்டில் பக்தின் தாக்கூர் வீட்டில் எல்லாமே டைரியா, எல்லாருக்கும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா சீக்கு. அப்போ என்ன பண்ணார், அவங்க சொன்னாங்க, அவங்க மனைவி பகவதி தேவி என்ன சொல்கிறாங்க, இது ரிலீஸ் பண்ணியிருக்க ஏன் வச்சுக்கிட்டுன்னு. இல்லை நான் தண்டனை கொடுக்கணும்னு சொல்லிட்டு அவர் என்ன சொல்ல, எல்லாம் சாண்டிங் பண்ண சொல்லுவார். எல்லாம் சாண்டிங் பண்ணுங்கள், எல்லாமே போயிடும் சொல்லிட்டாரு. சாண்டிங் பண்ண என்ன ஆல்சோ அவர் என்ன பண்ணார், நீங்கள் அவருக்கு அங்கே உள்ள ஜெயிலுக்கு வந்து என்ன பண்ணுறாரு, இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துறாரு, அவர் முடியை ஃபுல்லாக ஷேப் பண்ணிட்டு. ஏன்னா சக்திகளை வந்து முடியெல்லாம் வச்சுருப்பாங்க. அதுக்கப்புறம் எல்லாமே யூஸ்லெஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் எந்த பவரும் வேலை செய்யலை.
அப்போ எங்கே பேசியிருந்தேன், வாட் கால் என்ன சொல்லியிருந்தேன், என்ன பேசியிருந்தோம், மகாஜன். மகாஜனா. இல்லை மகாஜன் சொன்னேன். இதுக்கு லார்ட் சிவாவா? லார்ட் சிவாவை வழிபடுறது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கற்றுக்கிறது இருக்குது. அப்போ அகோரிகள் இருக்கிறாங்க, பொதுமக்கள் வழிபடுறாங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா லாயலாக சிவபெருமான் வழிபடுறவங்க இஸ் கால் அடியார்கள். திருமூல, திருஞான சம்பந்த, அப்பர், சுந்தர, மாணிக்கவாசகர் அவங்க வந்து சிவபெருமான் இஸ் லார்ட். ஏன் நாலா கேட்டகரி வைஷ்ணவர்கள் சிவபெருமானை வழிபடுறது, வைஷ்ணவான யதா சம்பு. அப்போ நம்ம வந்து பக்தர்களாக கிருஷ்ண பக்தராக இருக்கிறோம். நம்ம வந்து சிவபெருமான வைஷ்ணவானம் யதா சம்பு, வைஷ்ணவர்களாக வழிபடுறோம். எதை நம்ம வந்து வைஷ்ணவராக இருந்து சிவபெருமான வழிபடணும். அப்படி இல்லையா சிவபெருமான வழிபாட்டில் இருக்கக்கூடிய அந்த நால்வர்கள் மதஜி அவங்களுடைய ஃபிலோசஃபியை ஃபாலோ பண்ணி வழிபடணும். இப்போ நம்மளுக்கு என்ன ஆயிடுச்சு, வைஷ்ணவர்களாக இருந்தும் பகவான் சிவபெருமான வழிபடுறதில்ல, நால்வர்கள் சம்பிரதாயத்திலிருந்தும் வழிபடுறதில்லை. ஓகே மாதாஜி, பிகாஸ் வந்து பார்த்தீங்கன்னா சிவபெருமான் இஸ் வெரி 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 பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறது, ஆசுதோஷ மீன்ஸ் வந்து என்னென்னா வெரி மெர்சிஃபுல், ரொம்ப கருணை வாய்ந்தவர். சட்டுன்னு கொடுத்துருவார் எல்லாத்தையும். நீங்கள் பகவான் சிவபெருமான் கிட்ட அவர் ஈஸி கொடுக்குறது வந்து என்னென்னா கிருஷ்ண பக்தி. தட்ஸ் வாய் வந்து பார்த்தீங்கன்னா சில புரோபாதகிட்ட சிவபெருமான் டேரக்டாக வந்து பேசி அதாவது புவனேஸ்வரில் ஒரு டெம்பிள் கட்டுங்க சொன்னார். தட்ஸ் வாய் அந்த 108 டெம்பிள் தான் புவனேஸ்வரில் இருக்குது, சிவபெருமான் ரிக்வெஸ்ட் பண்ணனால. அதனால் வந்து மகாஜனா வந்து மதஜி இஸ் அ பியோர் டிவோட்டி. அவங்க டீச்சிங்ஸை நம்ம ஃபாலோ பண்ணணும் மதஜி. சொன்னா அப்போ சிவபெருமான் லார்ட் சிவராத்திரி கதைக்கு போயிடுவாங்க. அப்புறம் இன்னொன்று அவங்க இட்டர்னல், பகவான் இஸ் இட்டர்னல், த மகாஜன் ஆல்சோ இட்டர்னல். ஓகே மாதாஜி, அதனால லார்ட் சிவா இஸ் வெரி வெரி நம்மளுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் நம்மளுக்கு. ஓகே, அடுத்து மிருஷ்ண மாதாஜி, சங்கரி மாதாஜி, क्वेश्चन, கல்யாணி மாதாஜி, சரஸ்வதி மாதாஜி, சங்கரி மாதாஜி, சரஸ்வதி மாதாஜி. சரி மாதாஜி, அது டைம் இருக்கு, ப்ரிப்பேர் பண்ணுங்க. வரவே இல்லையா பிரபு? பிரபு சாரி பிரபு, நீங்கள் சொன்னீங்களா அது அங்கே போனால் டைம் அவுட் ஆயிரும். அப்புறம் நம்ம யோசிச்சு முதல்ல என்ன சொல்ல பார்த்தீங்க, இங்கே ஒரு முடிவுரா? அது வந்து அது உண்மையாக அழுக்கு பிரபு. முனிவுகளுக்கு அந்த இவங்களை அகோரிகள் வச்சுக்க, அது வேற. அவங்ககிட்ட பவர் இருக்கு, இவர்கிட்ட பவரே இல்லை. இல்லை வந்து அவங்களாம் வந்து அவங்களாம் உண்மை இல்லாமல் இல்லை. அவங்க இஸ் ஆல் வெரி பவர்ஃபுல் சக்திகள் வச்சுருக்காங்க, பவர் சித்திகள் வச்சுருக்காங்க, அஷ்டமா சித்தி வச்சுருக்காங்க. அவங்ககிட்ட இமாலயில் இருக்கிறவங்க, திருவண்ணாமலை இருக்கிறவங்க இட்ஸ் நாட் ஆர்டினரி பர்சன், சாதாரண மக்களுக்கு இல்லை. அவங்க எல்லாம் வந்து சித்திகள் இருக்குது. அஷ்டமா சக்தி, 8 வகையான சக்தி இருக்குது. அகிமா, லகிமா அப்படி இருக்குது. அவங்க ரொம்ப வந்து என்ன சொல்லுவாங்க, ஸ்மால் ஆக முடியும், பிக் ஆக முடியும், தின் ஆக முடியும், அவங்க ஃப்ளை பண்ண முடியும், கூடு விட்டு கூடு பாய முடியும். அவங்க பாடி இங்கே இருக்கும். when he can travel to லண்டனுக்கு, அமெரிக்காவுக்கு போக முடியும். இட்ஸ் ஆல் சித்தி. பட் இந்த சித்தி வச்சு பகவான் லோகத்துக்கு போக முடியாது. பகவான் பிரேம் பக்தி அடைய முடியாது, கிருஷ்ண பக்தி அடைய முடியாது. பகவான் லோகத்துக்கு நம்ம லிபரேட் ஆக போக முடியாது. சித்தி வச்சு இங்கே அவங்க என்ன வேணாலும் பண்ணலாம். ஓகே மாதாஜி, யசோகந்தா மாதாஜி கேள்விகள் சொல்லு. சொல்லு மாதாஜி. ஓகே மத்தி சத்தமாக சொல்லுங்க. சட்டிங் அது என்ன சரிங்க தெரியும் வழங்க வந்து எப்போ நம்ம வந்து சுத்த நாம ஜெபம் பண்ணுறோம், எப்போ நம்மளுக்கு வந்து நம்மளுக்கு எப்போ வந்து ரியலைஸ் பண்ணி கேட்குறீங்களா? டேஸ்ட் வரும்போது நாம பாஷா. ஓகே, இப்போ நம்ம நாம அபராதம், நாமத்தை ஜெபம் பண்ணல 3 ஸ்டேஜ் இருக்குது. நாம அபராதம், நாம பாஷ்யம், சுத்த நாமம். நாம அபராதம் அஃப்கோர்ஸ் நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம். இப்போ ஒரு டேஸ்ட்டும் இல்லை, பட் பண்ணுறோம்.
அப்பப்போ டேஸ்ட் கிடைக்கும். இப்போ சம்திங் உதாரணத்துக்கு நல்ல ஒரு உதாரணம் கொடுப்போம், ஒரு நல்ல புரியுற மாதிரி. எப்படின்னா நம்ம வந்து எப்படி சொல்கிறது, சாண்டிங் பண்ணியிருக்கும் போது அபராதம் பண்ணியிருக்கோம். ஆனால் சம் டைமில் வந்து ஒரு 2 மாலைக்கு 3 மாலைக்கு பண்ணும்போது நம்மளுக்கு கொஞ்சம் டேஸ்ட் கொடுப்பார் பகவான். அந்த டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ட்ரம் இருக்குல்ல, ஒரு பிக் ட்ரம் இருக்கு வச்சுக்கலாம், அந்த ட்ரம்மு கணக்கில் டேஸ்ட் கொடுக்க மாட்டார். அந்த ட்ரம்மு இப்போ உதாரணம் வச்சிங்கன்னா, இப்போ ஒரு 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 உதாரணம் வச்சுங்க, இப்போ வீட்டில் வந்து எல்லோரும் என்ன பண்ணுவோம், மைலோ வந்து சின்ன சாப்பிட்ருப்போம். மைலோவை சும்மா எடுத்து வாயில் போட்டு சாப்பிட்றது ஒரு நார்மலாக சொல்கிறாரு ஏன் மைலோ சும்மா வாயில் போட்டு சாப்பிட்டுட்டு இருப்போம். கரெக்டாக வந்துச்சு, ஓகேவா? அந்த மைலோ வந்து பார்த்திங்கன்னா சம்டைம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வாயில் போட்டு சாப்பிட்ட பிறகு அந்த கேண்டில் இருக்கும், அதையும் போட்டு எனக்கு ஏன் பிரச்சனை எனக்கு கரெக்டாக இல்லையா? ஆமாம் தானே வந்துச்சு. நோ டீசன்ட் நம்ம வீட்டில் வந்து என்ன டீசன்ட், வீட்டில் அன்டீசன்ட் தான். அப்போ அதையும் எடுத்துடுவோம். அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அந்த அந்த ஹரேகிருஷ்ண மந்திரத்தோட டேஸ்ட்டை ஃபுல்லாக நம்ம சாப்பிட மாட்டோம். அந்த கேண்டில் நம்ம கொஞ்சம் இருந்துச்சுல, ஹோல்ட் பண்ணிருச்சு, அந்த மாரி வந்து கொஞ்சம் நம்மளுக்கு தொட்டு கொடுப்பா லைட்டாக. அப்பப்போ கொஞ்சம் அப்பா கொஞ்சம் நான் சாண்ட் பண்ண நீ நல்லா இருந்துச்சு, சாண்டி நல்லா இருந்துச்சு அப்படின்னு தோணும். அப்போ திருப்பி காணாமல் போயிடும். இதை நாம அபராத ஸ்டேஜ். அப்போ இன்ஃபெக்ஷனாக இருக்கும், அப்படியே ஏத்தர்க்கமாக இருக்கும். தென் வந்து நாம பாஷை வந்து என்னென்னா நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு குட் ஃபீல் இருக்கும். அண்ட் ஆல்சோ வந்து பிராப்த கர்மம் எல்லா கர்மமாக போயிடும். அந்த கர்மத்தினால உங்களுக்கு வரக்கூடிய துன்பங்கள் இன்பங்கள் எல்லாம் காண போயிடும். அதனால தான் பார்த்தீங்கன்னா அஜாமிலன் ஏன் வந்து அவருக்கு வந்து பகவானுக்கிட்ட போகிறது செகண்ட் சான்ஸ் கிடச்சின்னா, அவர் சொன்ன நாம பாஷம். நிறைய பேர் என்ன சொல்லிக்கிறாங்க, எல்லாம் என்ன அண்டர்ஸ்டாண்டிங்னா, அவர் நாராயணன் சொன்னார் கருணை கிடைச்சிச்சுன்னு நாராயணன் சொன்னார். ஆனால் ஒரு பாருங்கள், நம்மளோட ஒன்றும் அவர் வந்து கீழ்நிலை தான். நம்மளால சாண்டிங் பண்ண பகவானை பார்த்து சொல்கிறோம். அவர் வந்து ஒரு பர்சன் கூட பகவான் ஞாபகமே இல்லை. அவர் பையனை தான் கூப்பிட்டாரு, அப்போ கூட அவர் பகவான் நாராயணன் கூப்பிடல. ஆனால் ஏன் செகண்ட் சாம் கிடைச்சா, அவர் வந்து அந்த உள்ளேருந்து கத்தி நாராயணா கூடும்போது அந்த நாமம் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து செகண்ட் ஸ்டேஜ் நாமம் போகும். செகண்ட் ஸ்டேஜ்னா நாம பாஷை போகணுன்னா நம்ம வந்து சாண்டிங் ஃப்ரம் கோர் ஆஃப் த ஹார்ட், உள்ளேருந்து ஜெபம் பண்ணணும். அப்போ அது உள்ளேருந்து வரும்போது, அதாவது அது எப்போ வரும்னா, நம்ம வந்து இந்த லோகத்தில் மாட்டிக்கிட்டு இருக்கோம், ஐயோ பகவான் என்னை காப்பாற்று, அந்த 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 ப்ரேயரோடு பண்ணும்போது நாம பாஷம் அரைஸ் ஆகும். நாம பாஷம் கொஞ்சம் வரும். நாம பாஷம் வந்துருச்சுன்னா நமக்கு வந்து டேஸ்ட் வந்து கிடைக்கிறதுக்கு டேஸ்ட் கிடச்சிட்டே இருக்கும். ஒரு என்ன சொல்லுவாங்க, ஒரு 50-50 டேஸ்ட் கிடைக்கும் நம்மளுக்கு. பகவான் விஷயங்கள்லாம் புரிய ஆரம்பிக்கும், சாஸ்திரம்லாம் அப்படியே தெரிய ஆரம்பிக்கலாம், புரியும். தேன் அதுக்கப்புறம் வந்து சுத்தநாமம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஐ டு ஐஸ் கிருஷ்ணனை பார்க்கலாம். இந்த கிருஷ்ணன் நடந்து போவார் அது யாருக்கும் தெரியாது. ஆனால் நீங்கள் யாருக்கிட்ட சொல்ல மாட்டீங்க, சொல்லக்கூடாது. சொல்கிறாங்கண்ணா போய் பிரபு பாருங்க, நான் கிருஷ்ணனா அது சுத்தநாமம் இல்லை, அது டூப்ளிகேட். உண்மையாக பார்க்க சொல்ல மாட்டாங்க. பூர்வா சொன்னாரா, ஏய் பாருங்க கேமரா கூப்பிட்டு, கேமரா பாரு இங்கே பாரு நான் கிருஷ்ணா பார்க்குறேன் சொன்னாரா? பூர்வா எங்கே வீடியோ இருக்கா? தே கேன் ஃபீல், அவங்க தெரியும் அங்கே இருக்காங்க. சில சமயம் சொல்லுவாங்க, அது ஏற்கனவே சொல்லிங்கல்ல, ஒரு ஆடிட்டோரியமில் வந்து ஒரு புரோபாதர் வந்து அவங்க டிவோட்டிங்கள் எல்லாம் வந்து கீர்த்தனை பண்ணியிருக்கிறாங்க, எல்லாம் வந்து பண்ணியிருக்கிறாங்க. அப்போ வந்து என்ன ஒரு கட்டம் வந்து திடீர்னு எல்லாரும் உச்சக்கட்டத்தில் எல்லாம் ஹரே கிருஷ்ணா சாண்டி பயமாக ஓடுது. அப்போ புரோபாதர் டைமில் வந்து உட்காந்துருந்து ஏஞ்சி நின்று அவர் வந்து நமஸ்காரம் பண்ணிட்டு திரும்பி நின்றார். அப்போ எல்லாம் ப்ரோக்ராம் முடிஞ்ச பிறகு தென் புரோபாதர்கிட்ட வந்து கேட்டாங்க, வாய் புரோபா திடீர்னு சடன்லி நீங்கள் வந்து பிரணாம் பண்ணிங்கன்னு. டசன் செய்யா நீங்கள் பார்க்கல கேட்டார். நாரத முனிவர் கேட்டதை விசிட் பண்ணிட்டு போனார். அப்போ அவங்க சில சமயம் சொல்லுவாங்க, அவங்களுக்கு பியூரிட்டி படி தெரியும். நம்ம பாரு நான் கிருஷ்ணன் பார்த்துட்டு இருக்கேன், நான் கிருஷ்ணன் பார்க்கறேன்னா அது சொல்லக்கூடாது. நம்ம என்றைக்குமே உண்மையிலே கிருஷ்ணகந்தம் வந்து நீங்கள் பார்த்துட்டீங்கன்னு வச்சிங்களேன், ஜிப் தான் சொன்னீங்க, அது என்ன ஆயிரும்? அவர் போக மாட்டார். நம்மளுக்கு வெளியே பைத்தியக்காரன் சொல்லுவாங்க. நம்ம வெளியே என்ன சொல்லுவாங்க, கேசவகாந்தா மாதாஜிக்கு போச்சு. அவள் வந்து சொல்லப்பட ஜஸ்ட் ஃபீல் பகவான் பார்த்து நம்ம இது பண்ணிருப்பாரு. அப்போ நம்ம பாஷை வரணும்னா சாண்டிங் வெரி சின்சியர் மாதாஜி. அபராதங்களை வந்து கால்குலேட் பண்ணணும், குறைக்கணும். நம்ம எஃபர்ட்டில் தான் இருக்குது. திடீர்னு அது வந்து வராது. நம்ம என்ன முயற்சி பண்ணுறோமோ அதுதான் வரும். இப்போ நீ நல்லா கும்பிட்டு பற்றி பகவான்கிட்டேருந்து இன்றைக்கி பூ ஊதா, பகவான்கிட்ட பூ விழுந்துச்சுன்னா நீங்களே சுத்தம் நம்ம வந்துடும் அப்படிலாம் கிடையாது. மேஜிக் இல்லை.
நம்ம சின்ன வயசில் என்ன பண்ணுவோம், பகவான் கிட்டேருந்து பூ விழுந்துருச்சு, இங்கேருந்து இது விழுந்துச்சுன்னா அது சந்தோஷமாக இருப்போம். ஓகே, சம் சிக்னல் கொடுப்பாரு. ஆனால் அந்த மேஜிக்கை நம்பிக்கிட்டு எவ்வளோ நாள் உட்காந்துருக்குது? திடீர் தமிழ் படம் மாரி காட்சி கொடுப்பாரு, ஜிகு ஜிகு லைட்லாம் கொடுப்பாரு. எவ்வளோ நாளைக்கு மேஜிக்கில் மயங்க போகிறோம்? கம்மிங் டு ப்ராக்டிக்கல் என்ன அது? நம்ம முயற்சி பண்ணணும். நம்ம சுத்த நாமத்துக்கு வராமல் நம்ம எந்த ஒரு அபராதத்தை விடாமல் நம்ம பாட்டு அந்த 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 கெட்ட விஷயம் செஞ்சுக்கிட்டு எனக்கு வந்து மேஜிக் நடக்கணும், மேஜிக் எப்படி நடக்கும்? 1 2 காட்டுவார். அதை பிடிச்சிக்கிட்டு இப்போ பாருங்கள், நம்ம பாகவதம் என்ன படிக்கிறோம்? நாரத முனி வந்து தியானம் பண்ணார். அந்த தியானத்தில் போய் பகவான் வந்து சிக்கனம் கொடுக்குறாரு. ஓகே நாரதா, நீ வந்து இப்போ நல்லா பக்தர், ஆனால் பக்தி பாதிக்கு வந்துடுன்னு அதை கொடுத்துட்டு என்ன பண்ண டக்குன்னு காண போயிட்டாரு. போட்டிருக்கா இல்லையா? அப்போ திருப்பி வந்து அவர் என்ன பண்ணுறாரு, அந்த மேஜிக்கில் மயங்கி உட்காந்துடல, அவர் திருப்பி பக்தி பாதையை ஃபாலோ பண்ணுறாரு. நம்ம என்ன பண்ணுறோம், அந்த தமிழ் படத்தில் காட்டுற மாதிரி சிவாஜி சரஸ்வதி சபத்தில் பேச முடியாமல் இருப்பார். அது என்ன போவோம், சரஸ்வதி காட்சி கொடுத்துருவாங்க, சிவாஜி கணேசி பேசுவார், ஆ ஆ ஆ பாடலாம் பாடுவார். அதே மேஜிக் நம்ம நினைக்கணும், அப்போ எப்போதும் நடக்கணும் நம்மளுக்கு மேஜிக்னு. இஸ் ஆல்சோ மேஜிக் பகவான் கொடுப்பார், இல்லைன்னு இல்லை, சிக்னல் கொடுப்பாரு. பகவான் என்னை பார்த்தோன்னே ஃபோட்டோ பார்த்தோன்னே கண்ணு சுண்டணும், அது பண்ணணும், இது பண்ணணும், பகவான் காட்சி கொடுக்கணும், கையை அசைறாரு, ஓகே அதெல்லாம் கொடுப்பாரு. அது ஓகே நான் காட்டுறேன், இதை வச்சு நீ என்ன பண்ண முடியும்? தென் நெக்ஸ்ட் என்ன, அடுத்து என்ன அது மேலே பிரபு? சரி ஓகே, நான் காட்டிட்டேன், டான்ஸ்லாம் ஆடிட்டேன், உனக்கு எல்லாம் காட்டிட்டேன், ஃப்ரூட்லாம் ஆடிட்டேன். தென் நான் ஏன் வேலை செஞ்சேன், நீ உன் வேலை செஞ்சியா? உழைப்பு போடணும். அது பகவான் காட்சி கொடுப்பாரு. நான் ஏற்கனவே சொல்லிக்கணும் இல்லையா, எங்கள் பாட்டி வீட்டில் ஒன்று இருக்குது. 1980s வந்து அந்த மேகத்தில் வந்து லார்ட் சிவா அப்படியே வந்து தெரிஞ்ச ஒரு ஃபோட்டோ ஒன்று இருக்குது. லார்ட் சிவாவுடைய அந்த மேகம் அப்படியே இருக்கும். அது கிராஃபிக்ஸே இல்லை, அது ஒன்று இருக்குது. அதை பார்க்க பக்காவாக லார்ட் சிவா தான் மேபி இருக்கலாம். அப்போ சம் சிக்னல் கொடுப்பாங்க, சம் மேஜிக் நடக்கும். ஆனால் அதை பிடிச்சி எப்போட மேஜிக் நடக்கும் இல்லை. நம்மளோட இப்போ பாருங்கள், எல்லாம் ரூல்ஸ் கொடுத்து ஆச்சாரிய ரூல்ஸ் கொடுத்துட்டாங்க, 10 குற்றத்தை நீ விடணும், 10 ஒஃபென்ஸை விடணும். அப்போ அதுக்கு நம்ம முயற்சி பண்ணணும். தென் நம்மளோட எஃபர்ட்டில் தான் நாம பாஷம் வரும். தென் நாம பாஷம் வந்துட்டாலே வெரி ஈஸியாக நீங்கள் அடுத்த கட்ட டக்குன்னு சுத்த நம்ம போயிடலாம். ஓகே மாதாஜி, கான்ஃபிடென்ட்டாக இருக்கு மாதாஜி? ஓகே ஓகே, ஆண்கள் பெண்கள் சரி, ஆண்கள் மாதிரி ஒரு ஆள் தான் கேட்டுக்காரு. ஓகே சொல்லுங்கள் பிரபு. இந்த 14 லோகம் இருக்கு சொல்லுங்க பிரபு, அங்கே யார் அப்படி இருப்பாங்க, கொஞ்சம் விளக்கம் பிரபு. 14 லோகம் யார் இருப்பாங்களா? ஜீவாத்மாக்கள் தான் பிரபு. சொர்க்கலோகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்திரன், சந்திரன் இவங்கெல்லாம் இருப்பாங்க. அங்கே வந்து ஒன்றுமே இல்லை மாதிரி. நிறைய பேர் சொர்க்கம் போகணும் அட்டுலியம் பண்ணுறாங்க. சொர்க்கத்தில் ஒன்றுமே இல்லை. நீங்கள் இப்போ வந்து சத்திரை சண்டைக்கு பப்புக்கு போனீங்கன்னா, கிளப்பிங்கு போனீங்கன்னா, அங்கே எப்படி இருக்குமோ அதோட சூப்பர் டீலக்ஸில் சொர்க்கத்தில் இருக்கும். ஃபுல்லாக டான்ஸு, என்ன மியூசிக் இருக்கும், ஜிங்கு எல்லாமே அங்கே இருக்கும். தண்ணி இருக்கும், சோமானம் இருக்கும், எல்லாம் குடிச்சு நீங்கள் ஆடலாம், என்ஜாய் பண்ணலாம், பறக்கலாம், குதிக்கலாம், என்ன பண்ணலாம், என்னெல்லாம் பண்ணலாம் மாதிரி என்ஜாய் பண்ணலாம். ஃபுல் என்ஜாய்மெண்ட் தான். தட்ஸ் ஆல் எனக்கு சொர்க்கம் இருக்கும். பூஹா சுஹாலாம் பார்த்தீங்கன்னா முனிவர்கள் லோகம் இருக்கும், அவங்க தியானம் பண்ணியிருப்பாங்க. மெடிடேஷன் லோகம் இருக்கும், அதெல்லாம் இருக்கும். நம்ம கீழே லோகத்தை வந்து பார்த்திங்கன்னா பித்ருலோகம், நாகலோகம், இந்த மாதிரி ஒரு லோகங்கள் நிறையா இருக்குது. அப்புறம் நரகலோகங்கள் போகும். அங்கெல்லாம் வந்து அடி உத, அம்மா அப்பா காப்பாதுங்க கிருஷ்ணா மன்னிச்சிரா 10,000 வாட்டி மன்னிப்பு கேட்டேன், வாயில் குத்துவாங்க, வாயில் எல்லாம் குத்துவாங்க. மன்னிப்பு கேட்டு திருப்பி பார்த்துப்பாங்க. அப்போ கீழே நரகலம், அங்கே கீழே கத்திட்டு இருப்பாங்க. எல்லாம் கீழே வந்து அம்மா அப்போ கதறல் கேட்கும், மேலே வந்து பறக்கலாம், சிரிக்கலாம், டான்ஸ் ஆடிட்டு இருப்பாங்க. இஸ் மெட்டீரியல் வேர்ல்ட். ஓகேவா? நம்ம சொர்க்கெல்லாம் வேணாம் ப்ரோ, சொர்க்கம் அதெல்லாம் வேணாம், அதெல்லாம் நம்ம போயிட்டு வந்துட்டோம். நம்மளுக்கு எந்த லோகம் வேணும்? கிருஷ்ணகிரி அட்லீஸ்ட் வைகுண்டத்தை பிடிச்சிடணும், எட்டி பிடிச்சி அங்கே தொங்கிடணும். அப்புறம் அங்கே பிடிச்சி அங்கே ஏறி அடுத்து வந்து முடிஞ்ச வரைக்கும் மதுரா துவாரகா போக முடிஞ்சால் போய்க்கலாம். ஓகே ப்ரோ, மாற்றி அடுத்து. ஓகே பிரபு, அட்னஸ் என்ன பிரபு? ஓகே. செவன் இருக்குது, அது 7 இருக்குது. அது 7 இருக்குது, 7 கொடுத்துருக்காரு. மிஷன் விஷன் எல்லாமே சேர்த்து அந்த 7 வந்து ஏற்கனவே நான் வந்து பக்தி விஷயங்கள் செய்யும்போது நான் சொல்லியிருந்தேன். ப்ரோபகேட் கிருஷ்ணா கான்ஷியஸ்னஸ், நம்ம கிருஷ்ண பக்தியை வந்து எல்லாருக்கும் பிரச்சாரம் பண்ணணும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சிஸ்டமேட்டிக்காக எல்லாருக்கும் வந்து பிரச்சாரம் பண்ணணும். 7 இருக்கும், வந்துச்சு ஒன்று இருக்குது. எல்லா ஜீவாத்மாவே காப்பாற்றணும்.
ஃபுட் ஃபார் லைஃப்லாம் அது இல்லை மாதிரி. 7 பிரின்சிபல் வந்து என்னதுன்னா ஃபுட் ஃபார் லைஃப் வந்து என்னதுன்னா மாதிரி இல்லை ஃபுட் ஃபார் லைஃப் ப்ரூவாக தான் கொண்டு வந்தது இல்லை. ஃபுட் ஃபார் லைஃப் காலங்காலமாக ஏன் மகாபுரம் ஃபுட் ஃபார் லைஃப் செய்யலையா மாதிரி? பக்தியும் தகவல் செய்யலையா? அவங்களும் சும்மாவாக இருந்தாங்க. எல்லாருமே அதுக்கு முன்னே செஞ்சாங்க. புரோபாது அதை எடுத்து வந்து நம்மளுக்கு இது பண்ணார். பட் புரோபாதருடைய ஃபுட் ஃபார் லைஃபோடைய கோல் என்னது? வாட் இஸ் ஃபுட் ஃபார் லைஃபோட கோல் என்னது? ஃபுட் ஃபார் லைஃபோட கோல் என்னது? ஏழைகளுக்கு ஓகே சார். வேறு ஃபுட் ஃபார் லைஃபோட கோல் என்னது? ஓகே மாதாஜி, பகவான் பிரசாத் இஸ் மெர்சி, கருணை. ஓகே மாதாஜி, அதை ஃபர்ஸ்ட்டு வந்து ஆக்சுவலி வந்து ஃபுட் ஃபார் லைஃபோட இது வந்து ஏன் வந்து புரோபாதர் ஃபுட் ஃபார் லைஃப் செய்யும்போது அப்படி எல்லோரும் வந்து அப்படி டர்ன் டு கிருஷ்ண கொஞ்சம் மாறினாங்க, பக்திக்கு மாறினாங்க எல்லோரும். கரெக்டாக இல்லையா மாதாஜி? பட் இப்போ ஃபுட் ஃபார் லைஃப் செய்கிறோம், ப்ராக்டிக்கலாக பேசுவோம் மாதாஜி, உண்மையாக பேசுவோம், உண்மையிலே வருவோம். இப்போ நம்ம செய்கிறோம், ஆனால் ஸ்டில் ஸ்ட்ரகிள் பண்ணுறோம். ஃபுட்டு போகுது, ஃபுட்டு டெம்பிள்லேருந்து வெளியே போகுது, வெளியிலேருந்து டெம்பிளுக்குள்ளே உள்ளே வெளியிலேருந்து மக்கள் வரதுக்கு கஷ்டப்படுறாங்க. காரணம் என்னென்னா புரோபாதர் வந்து நம்மளுக்கு சொல்லிக் கொடுத்தது என்னென்னா ஃபுட் ஃபார் லைஃப் செய்கிறது செய்யாதது அதாவது ரெண்டாவது விஷயம். ஃபர்ஸ்ட்டு நம்ம வந்து பக்தராக இருந்து நம்ம முதல் அந்த ரெகுலேஷன் பிரின்சிபலை ஃபாலோ பண்ணணும். ஓகே மாதாஜி, கரெக்டாக வந்து நம்ம வந்து பக்தராகலாம் நம்ம ஃபாலோ பண்ணணும். பிறகு பிரசாதத்தை ஆஃபர் பண்ணணும். அன்றைக்கி நான் வந்து ஒரு இடத்துல சொன்னேன், ஃபுட் ஃபார் லைஃபுக்கு சமைக்கும் போது ஆஃபரிங் பண்ணாமல் கூட சில இடத்துல ஃபுட் ஃபார் லைஃப் நடந்திருக்கு. அது எப்போ சொன்னாங்க இல்லைன்னு. ஆனால் நான் சில இடத்துல வந்து கவனிச்சிருக்கேன், பார்த்துருக்கேன். ஃபுட் ஃபார் லைஃப் பண்ணும்போது ஃபுட் ஃபார் லைஃப் செஞ்சுட்டு ஃபுட்டு டிஸ்ட்ரிபியூட் பண்ணால் போதும் அந்த மாதிரி கூட இருந்திருக்கு. பட் எல்லா இடத்துலையும் சொல்ல வரல, சில இடத்துல நடந்திருக்கு. அவசரமாக சில இடத்துல செய்யும் போது ரெகுலராக கிடையாது. அப்போ ஃபுட் ஃபார் லைஃப் வந்து என்னென்னா பகவான் நைவேத்தியம் பண்ணி அதை எடுத்துகிட்டு போகிறது. சமைக்கிறவங்க அந்த குவாலிட்டியை நம்மளும் வளர்த்துக்கணும். நினச்சி பாருங்கள், நீங்கள் வந்து லாயராக இருக்கீங்க, நீங்கள் முன்னுக்கு வந்து இது பண்ணிக்கிருக்கீங்க, பிரச்சனை பண்ணிக்கிருக்கீங்க. ஆனால் வந்து உங்களுக்கு வந்து என்னது எந்த ரூல்ஸ் ரெகுலேஷன் தெரில, எந்த அக்தாவும் தெரிலன்னா, எந்த ஒரு என்னது உங்களுக்கு வந்து இதை பற்றி பேசலைன்னா நீங்கள் வந்து எப்படி வந்து அங்கே வந்து லாயராக இருக்க முடியும்? வெளியில் உள்ளவங்க என்றைக்குமே வந்து நம்மளே தான் பார்ப்பாங்க, பகவானை முதல் பார்க்க மாட்டாங்க. அப்போ நம்ம எந்த கோட்பாடுகளுக்கும் எப்படி ஃபாலோ பண்ணுறோம்? ரொம்ப பியூராக இல்லைனா பரவாயில்ல, பேசிக் பிரின்சிபலை ஃபாலோ பண்ணி கரெக்டாக இருந்து நம்ம இது பண்ணணும். அப்போ நம்ம வந்து உள்ளுக்குள்ளே என்ன வச்சுருக்கோமோ அதை வந்து நம்ம சமைச்சு கொடுக்கும் போது வெளியில் உள்ளவங்க மாறுவாங்க. புரியுதா மாதாஜி? கருணை பிரசாதம் வந்து மாதாஜி அது உங்களை யாருன்னு பிரதிநிதிக்குது. அதான் சிம்பிள் அண்டர்ஸ்டாண்டிங்க. ஹூ ஆர் யூ, அதுதான் பிரசாதம் வெளியே வருது. அப்போ நம்ம பக்தியோடு செய்யும் போது அது பக்தி பிரசாதம் வரும். நம்ம வந்து ஏன்னா தானோ அடித்து விட்டு கல்குலேஷன் கொடுத்தா போதும், ஒரு கணக்குக்கு சமைச்சா போனால் அது கணக்குக்கு போயிட்டு அது அப்படியே இருந்துடும். பிரசாதம் வந்து கருணை, அது வந்து ஒரு டூல் பகவான்கிட்ட பிடிச்சி இழுக்கிறதுக்கு. மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா வெரைட்டி சாப்பாடு எதிர்பார்ப்பாங்க கலியுகத்தில். ஓகே, சத்தியோகம் தேர்தல் அப்படி கிடையாது. கலியுகத்தில் நம்மளுக்கு கலராக பிரசாதம் கொடுக்கணும். அப்போ பகவானுக்கு நம்ம ஆஃபரிங் பண்ணும்போது நம்ம பகவானுக்கு நம்ம வந்து அன்போடு சமைக்கும் போது, அந்த எஃபர்ட்டோடு சமைக்கும் போது, அந்த உண்மையாக சமைக்கும் போது பகவான் அதை பார்ப்பார். நீங்கள் இந்த 1000 பேருக்கு 2000 பேருக்கு கொடுக்கணும் எந்த அவசியம் இல்லை. நீங்கள் உண்மையில் ஃபுட் ஃபார் லைஃப் நீங்கள் உங்கள் கையால் சமைச்சு ஒரு 10 பேருக்கு கொடுத்தாலே பகவான் நிவேதியம் பண்ணி அது ஃபுட் ஃபார் லைஃப் தான். நீங்கள் பெருசாக 10-100 பேருக்கு கொடுத்து அப்படியே கொடுக்கணும் கிடையாது. யாருமே அப்படி சொல்லலை. உங்களால் முடிய கொடுக்கலையே, 100 பேருக்கு கொடுத்து முடிஞ்சே கொடுக்கலாம். இல்லையா உங்களால் இன்றைக்கி இப்போ 100 பேர், நான் ஒரு 5 பேருக்கு 10 பேருக்கு சாப்பிட கொடுக்குறேன், 6 பேருக்கு கொடுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஃபுட் ஃபார் லைஃப் வந்து ஒரு மீனிங் வந்து என்னதுன்னா ஒரு வந்து பக்தராக அவங்களுக்கு கருணை கொடுத்து உள்ளே கொண்டு வரதுக்கு ஒரு டூலு, ஒரு கொக்கி. ஓகே மாதாஜி, புரோபாதம் இது செஞ்சார். அது வந்து 7 கோட்பாடுகள் கிடையாது, அது 7 கோட்பாடுகளில் உள்ளுக்குள்ள இருக்குது. ஆனால் 7 கோட்பாடு வந்து 7 பிரின்சிபல் வந்து பார்த்திங்கன்னா அது மேஜர் பிரின்சிபல் வந்து நான் அனுப்பி வரேன் மாதாஜி குரூப்பில். புரோபாதம் தான் ஆரம்பிச்சா சொல்கிறது அது தவறு. புரோபாதத்துக்கு முன்னுக்கு நிறைய ஆச்சரியம் செஞ்சுருக்கிறாங்க. நம்ம புரோபாதர் நம்மளுக்கு வழி காட்டினார், அவர் இன்ட்ரடியூஸ் பண்ணார். ரொம்ப கேர்ஃபுல்லாக நம்ம என்ன பண்ணுவோம், நல்லா அமைச்சுங்க. புரோபாதர் வந்து நம்மளுக்கு எல்லாம் சொல்லி கொடுத்துருக்காரு. அவர் என்ன சொல்லி கொடுத்தாரு, ஆச்சாரிய சிஸ்டம் பரம்பரை அவங்க என்ன பண்ணாலும் அதுதான் நம்மளுக்கு கொடுத்து போயிருக்காரு. அவர் எதுவும் புதுசாக உருவாக்கலை. அவர் புதுசாக பண்ண ஒரே விஷயம் 64 மாலை உள்ளதை 16 மாலை ஆகினார்.
அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி அவர் எடுத்துக்கிட்டார். புரியுதா மாதாஜி? மற்றதெல்லாம் ஆச்சாரிய பரம்பரா என்ன சொல்லி கொடுத்தாங்களோ அதுதான் கொடுத்து போயிருக்காரு. நம்ம என்ன பண்ணோம், புரோபாதம் புதுசாக ஆரம்பிச்சது கிடையாது. அப்போ மற்றவங்க எல்லாத்தையும் நம்ம ஒஃபென்ஸ் பண்ணுற மாதிரி அது நோ. நீங்கள் பகவத்கீதையை பாருங்கள், முன்னுக்கு கிருஷ்ண கிருஷ்ணன் இல்லை, முன்னுக்கு பாருங்கள். இந்த பகவத்கீதையை நான் வந்து யாருக்கு அவர் வந்து டெடிகேட் பண்ணுறாரு? பகவத்கீதை புரோபா யாருக்கு டெடிகேட் பண்ணுறாரு? நோ, யாருக்கு டெடிகேட் பண்ணுறாரு? பகவத்கீதை வந்து பலதேவ் வித்யாபூஷனுக்கு டெடிகேட் பண்ணுறாரு. ஏன் பலதேவ் வித்யாபூஷனுக்கு டெடிகேட் பண்ணுறாரு? எத்தனையோ பரம்பரை சிஸ்டம் ஏன் பலதேவ் வித்யாபூஷன்? இதெல்லாம் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். ஆச்சாரியர்கள் வந்து பார்த்தீங்கன்னா பரம்பரை சிஸ்டம் சொன்னதான் எடுத்து வராங்க. அவர் புதுசாக எதுவும் உருவாக்கல, புரோபா எதுவும் புதுசாக உருவாக்கல, அது உள்ளுக்குள்ள எடுத்து கொடுக்குறாரு. சைத்தன்ய சரிதா மாதிரி தான் அவர் வந்து பார்த்தீங்கன்னா அவரோட காட் பிரதருக்கு வந்து சமர்ப்பணம் பண்ணுவார், தன் காட் பிரதருக்கு. ஏன்னா அவங்க எல்லாம் ரிக்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. இதெல்லாம் இருக்குது மாதாஜி. ஓகே மாதாஜி, உங்கள் கொஸ்டின் கிடச்சிச்சா? என்ன ஆன்சர் கிடச்சா? சரி, பிரிச்சு நான் அனுப்பி விட்றேன் மாதாஜி. வேறு விஷன் வந்து எல்லாருக்கும் கருணை கொடுக்கணும். மிஷன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 7 பிரின்சிபல். ஓகே மாதாஜி, அது நீங்கள் தான் அடுத்து. இது அடுத்த கேள்வி. பன்னீர் பிரபு, கண்ணை அதுக்கிட்டே அழுகுறீங்க, சொல்லுங்க பிரபு. கேள்வி சொல்லுங்க. வீட்டில் உள்ளவங்களை பக்தரை ஆக்கணும்னா பிரசாதம் கொடுக்குறது அவங்க பக்தரை ஆக்கிற முடியும். என்ன பிரபு சொல்லு? பிரசாதம் பண்ணி கொடுத்தா அவங்கள வீட்டில் உள்ளவங்களை பக்தரை ஆக்க முடியுமா? பிரபு, பிரசாதம் வந்து பக்தனா ஆக்கிறது ஆக்காதது அது வந்து அந்த பகவான் கையில் இருக்கு. பிரசாதம் வந்து அது டூல் வந்து என்னென்ன பிரபு, அது வந்து ஒரு சின்ன நம்பிக்கை கொண்டு வரும், ஒரு நல்ல அபிப்பிராயத்தை கொண்டு வரும். ஏன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம எந்த அளவுக்கு பியூராக இருக்கிறோமோ அந்த அளவுக்கு அதை முன்னுக்குள்ள அந்த நபரை மாற்றும். இப்போ நம்ம வந்து பகவான் கருணையோடு செஞ்சுருக்கோம், அப்போ கொடுக்குறோம், அப்போ அவங்களுக்கு அந்த நம்பிக்கை வரும். அந்த நம்பிக்கை வந்தோடனே அவங்க உள்ளுக்குள்ளே வருவாங்க. உள்ளுக்குள்ளே வந்தோடனே கிளாஸுக்கு வாங்க. இங்கே வந்த பிறகு தான் அவங்க வந்து பக்தராக ட்ரெயின் பண்ணுறாங்க. ஒரு பிரசாதம் சாப்பிட்டு ஒருத்தர் பக்தராக முடியும்னா எப்படி சொல்கிறது? பக்தர் ஆகலாம், ஆனால் அவங்க இங்கே அசோசியேஷன் வரணும். அப்போ இங்கே இழுக்கிறதுக்கு பிரசாதம் ஒரு டூல் பிரபு. புரியுதா பிரபு? பக்திஸ்து பக்த சங்க பிரஜாயுதே. பக்தி எங்கே வரும்னா பக்த சங்கத்தில் தான் வரும். பிரசாதம் வந்து நம்ம பக்த சங்கம் சேர்ந்து பிரசாதம் செஞ்சு கொடுக்குறோம். நம்ம அது என்ன பண்ணோம், அவங்களை பிடிச்சி உள்ளே இருக்கும், அவங்க நம்பிக்கை வரும். ஓகே, நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க, இதெல்லாம் செய்கிறாங்க, ஓகே பிரசாதம், ஓகே வெரி குட் கொடுக்குறாங்க. அது பிரசாதம் என்ன பண்ணால் உள்ளுக்குள்ளே இருக்கிற ரஜோ குணம் தமோ குணம் எல்லாத்தையும் வந்து மாற்றி கொஞ்சம் சாத்விக குணம் கொண்டு வரும். அப்போ என்ன ஆகும், சரி வரலாமே, ரொம்ப நாளாக கொடுக்குறாரு நம்மளுக்கு பிரசாதம் கொடுக்குற வரலாமே அப்படின்னு சொல்லி வருவாங்க. அது மிகப்பெரிய டூல் பெறுவோம், அது மிகப்பெரிய பவர். நம்ம பேசணும், வள பேசலாம், வேலைக்கு ஆகாது. சில சமயத்தில் வேலைக்கே ஆகாது. பிரசாதம் போய் கொண்டு வந்துடும். அதனால தான் டெக்னிக்கலாக மூவ் பண்ணணும். இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம எங்கே இருக்கோம், மலேசியாவில் இருக்கோம். மலேசியாவில் வந்து அப்போ வந்து நம்ம இந்தியர்கள் மத்தியில் ப்ரீச்சிங் பண்ணுறோம். சைனீஸ் ப்ரீச்சிங் அது வந்து வேறு கேட்டகரி வருவோம். நிறைய இடத்துல இப்போ சைனீஸ் ப்ரீச்சிங் போகிறாங்க. ஓகே, நம்ம இந்தியர்கள் பார்ப்போம், இந்தியன்ஸை பார்ப்போம். அவங்க வந்து எதில் அட்டாச்சாக இருக்கிறாங்க, அவங்க எதில் அட்டாச்சாக எதில் பற்றுதல் இருக்காங்களோ அந்த பற்றுதல் விஷயத்தை வச்சு நம்ம கிருஷ்ண கொஞ்சம் கொண்டு வரணும். அதனால தான் நம்மளுக்கு மிகப்பெரிய ப்ரீச்சிங் டூல் வந்து என்னதுன்னா தாமோதர மாதம் வெரி வெரி ப்ரீச்சிங். நம்மளுக்கு அடித்து தூள் கலப்புனா தாமோதர மாதம் நம்மளுக்கு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு. ஏன்னா மக்கள் இயல்பாகவே பொதுமக்கள் விளக்கு போது ஆசைப்படுவாங்க. உண்மையிலேயே மதுஜி, நீங்கள் யாருக்குன்னு கொடுங்க, முருகருக்கு போடுங்க, நீங்கள் வந்து காலபேருக்கு போடுங்க, யாருக்குன்னு கூப்பிடுங்க, விளக்கா நான் போடுறேன்னு சொல்லுவாங்க. நாயை வாங்கி கொடுக்குறேன், நெய் வாங்கி கொடுக்குறேன்னு. அப்போ இந்த விளக்கு போகல நம்ம கையில் வந்து மிகப்பெரிய ஒரு பாருங்க ஒரு பிரம்மாஸ்திரம் மாதிரி. தாமோதர மாதம் நம்மளுக்கு பிரம்மாஸ்திரம் மாதிரி. அதை வந்து நம்ம என்ன பண்ணணும், அந்த விளக்கு வச்சு வெளியில் வந்து தூள் கலப்பணும், மக்களை அதை பிடிச்சி இழுக்கணும். அதை வந்து ஃபெஸ்டிவல், ரத யாத்திரை இதெல்லாம் என்னென்னா மக்களை வந்து என்கேஜ் பண்ணுறதுக்கு. இப்போ ரத யாத்திரை கான்செப்ட் எதுக்கு ஆக பிரபு, கோயிலில் என்ன நடக்குதுன்னு சொல்லி பொதுமக்கள் தெரியாது. நீங்கள் என்ன வேணால் பண்ணிட்டு போ, ஆடு பாரு, அவங்களுக்கு ஒன்றும் தெரியாது. அதாவது ரத யாத்திரை என்னென்னா வெளியில் நம்ம செய்கிறோம். அப்போ உள்ளுக்குள்ளே செய்த வெளியில் செய்யும்போது ஆளுங்க பார்ப்பாங்க, டான்ஸ் ஆடுறாங்க, சேவிஸ் இருக்குது, ரதம் இழுக்கிறாங்க, அவங்கள என்கேஜ் பண்ணணும். அதுதான் ஃபெஸ்டிவல் எல்லாத்தையும். அதனால தான் பப்ளிக் ஃபெஸ்டிவல் வந்து பொதுமக்களுக்காக தான் மெயினாக. அதனால புரோபாதர் ரதத்தை செய்யும் போது அந்த வேறு சான் ஃப்ரான்சிஸ்கோவில் அங்கே வந்து ரதத்தை ஃபர்ஸ்ட் செய்யும் போது புரோபாதர் ஒரு கட்டளை கொடுத்துருப்பாரு. அவங்க பக்தர்கள்லாம் ஃபாலோ பண்ணியிருப்பாங்க. என்னென்னா யாரெல்லாம் அந்த இடத்துல நடந்து போகிறாங்க வராங்களோ
அந்த ரதம் செஞ்சுருக்காங்களே அவங்க கூப்பிட்டு கூட ஒரு ஆணி அடிக்க வை, கூப்பிட்டு ஒரு ஆணி அடிக்க வை. ஜஸ்ட் சும்மா ஒரு 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 ப்ரொமோஷன் மாதிரி வந்து நீங்கள் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நீங்கள் மக்கள்கிட்ட நீங்கள் ஒரு வாட்டி பத்திரிக்கை போட்டால் முடியாது. நீங்கள் பாருங்கள், ஒரு ரேடியோவில் பாருங்கள், அது ஒரு ஒரு காஃபி பவுடரை வந்து ப்ரொமோட் பண்ணணுன்னா சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, குடிச்சிக்கிறீங்க, குடிங்க, அது பண்ணுங்க, அது பண்ணுங்க, இது பண்ணுங்க, அது பண்ணுங்க. அது என்ன ஆகுனா அந்த பிராண்டை வந்து நம்ம மண்ணில் திணிச்சிடுவாங்க. பிரபுபாதர் பண்ணார், ப்ரோமோஷன் பயங்கர ப்ரோமோஷன் பண்ணார். அவர்கிட்ட டைமில் யூடியூப் இல்லை, இருந்துச்சு எல்லாம் யூடியூப்காரன் செத்துருப்பான். இப்போ இந்த டைமில் ஏஐ டைமில் பிரபுபாதர் இருந்தாருன்னா இதை அப்படியே பயங்கரமாக யூஸ் பண்ணியிருப்பார். நம்ம வந்து என்ன பண்ணணும்னா ப்ரோமோஷன் மக்கள்கிட்ட போய் சேர்க்கணும். ஒரு காலகட்டத்தில் பத்திரிக்கை கொண்டு வீட்டுக்கு கொடுக்கணும் பிரபு, அப்போ தான் வாங்குவாங்க. ஏன்னா வந்து வேறு வழி இல்லை. இந்த காலகட்டத்தில் பத்திரிக்கை போய் கொடுக்கணுமா? எஸ் தேவை. சில பேர் பத்திரிக்கை பார்க்கவே மாட்டாங்க. அப்போ எல்லாரும் பார்க்குற டூல் என்னது? ஃபோன். அப்போ அதில் உள்ள வந்து அதில் எந்த அளவுக்கு நம்ம கொங்கர் பண்ண முடியும் அப்படி நம்ம பார்க்கணும். இந்த ஃபோன் வந்து சாதாரணம் இல்லை, இது மிகப்பெரிய ஒரு வந்து அவன் அசுரனா நம்ம கையில் தான் இருக்குது. அவனை டெமி கூட அவனை வந்து பக்தனா மாற்ற போறீங்களா இல்லை அசுரனா மாற்ற போறீங்களா? நம்மக்கிட்ட தான் இருக்குது. நீங்கள் பாருங்கள், சாதாரண ஒரு நாசில் வைக்கிற ஆண்டி வந்து லைஃப் போடுறாங்க டிக்டாக்ல, 1000 பேர் பார்க்குறாங்க, 500 பேர் பார்க்குறாங்க, பிடிக்குதோ பிடிக்கல காமெண்ட் பண்ணுறாங்க, டோன்ட் கேர். அவங்க பாட்டி அந்த அக்கா பாட்டு போட்டிகிட்டே இருக்கிறாங்க. ஸ்பிரிச்சுவல் அப்படி தான் விமர்சனங்கள் வரும். விமர்சனங்களை பார்க்காம நம்ம அடுத்த கட்ட நகரவே முடியாது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ப்ரீச்சிங் டூல் பிரபு. புரியுதா பிரபு? என்ன கேட்டீங்க நீங்கள்? என்ன கேட்குறீங்க? பிரசாதம் வந்து பார்த்தீங்கன்னா பிரபு இதெல்லாம் நீங்கள் இப்போ இது பண்ணணும். நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க, என்னது நான் ஓப்பனாக சொல்கிறேன், ஹரே கிருஷ்ணா வந்து காசு வாங்குறீங்க, இது எதுவுமே கொடுக்குறதில்லன்னு. அப்போ பிரசாதம் கொடுக்கும்போது இதெல்லாம் நீங்கள் லைஃப் போடலாம். பாருங்கள், மக்களுக்கு நம்ம செய்கிறது பண்ணுறோன்னு நம்ம வந்து ஒரு ப்ரிச்சிங் டூல்ஸை வந்து மாற்றணும் பிரபு. ப்ரிச்சிங் அந்த மெத்தடை வந்து கொஞ்சம் வந்து மாற்றணும், இல்லை கொஞ்சம் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணணும். ஸ்கூலுக்கு ஸ்கூலில் போய் ப்ரிச்சிங் பண்ணுறது, ஸ்கூலில் வந்து நமக்கு இது பண்ணுறது. இப்போ ரதயாத்திரை நடக்குதுன்னா அந்த பிள்ளைங்க கேம்பிங் வைக்கிறது, ஸ்கூல் இது பண்ணுறது, சம்திங் வந்து இது பண்ணுவோம். மக்கள் நம்மளை என்ன ஆகினா நம்மளை வந்து ஒரு வெயிட் இருக்கிற வாசியாக பார்க்குற மாதிரி ஆயிடுச்சு. இப்போ ஏதோ அவங்க செஞ்சுக்கிறாங்கன்னு மக்கள் நம்ம மெர்ஜ் ஆகணும். ஆக்சுவலி நம்மளோட ஃபிலோசஃபியை விடக்கூடாது. அப்போ டெக்னிக்கலாக யோசிக்கணும். எப்படி பிரபுபாதர் வந்து செய்வோம் ப்ராக்டிக்கலாக எல்லா மக்களும் உள்ளே வந்தாங்க. அவர்னா இந்தியாவில் ஆள் கொடுப்பினாரா ரதயாத்திரைக்கு? கரெக்டாக வந்து இந்தியாவில் ரதயாத்திரைக்கு ஆள் கொடுப்பினாரா? அங்கே மக்கள் வச்சு செஞ்சார். எப்படி மக்களாக அவங்கள மனசை பிடிக்கணும். ஆக்சுவலி நம்மளோட ஃபிலோசஃபியை விடக்கூடாது. பாருங்கள், பிரபுபாதர் ரதயாத்திரை பாருங்கள், அந்த பூ தூக்கி போகிறது போது அந்த பூவை வாங்குறதுக்கு அப்படி நிற்பாங்கல்ல, அதெல்லாம் யார் இந்தியாவில் கூட்டு போனாலா பிரபு? அந்த ஊர் குடிமக்கள். தட்ஸ் வை ப்ரோ ப்ரீச்சிங் வந்து பிரபு ஸ்ட்ராங்காக இருக்கணும், டெக்னிக்கலாக இருக்கணும். அது வந்து என்ன சொல்லுவாங்க, மக்கள் மனசில் போய் பிடிக்கணும். அதுதான் நம்மளுக்கு தேவை. நம்மளுக்கு 2 வருஷம் ஆகுது ஒரு டெம்பிள் திறந்து வச்சிங்களேன். நம்மளுக்கு ஒரு பக்தராச்சும் புதுசாக நம்ம கொண்டு வரணும். யாராச்சும் ஒருத்தர் புதுசாக வந்துட்டு போனாங்க, ஜஸ்ட் கொஞ்சம் அவங்க இன்ட்ரெஸ்ட் ஆகி உள்ளே வரணும். இன்ட்ரெஸ்ட் ஆகி உள்ளே வரதுக்கு நம்ம என்ன முயற்சி பண்ண முடியும்? அது பண்ணிகிட்டே இருக்கணும் பிரபு. ரொம்ப நிறையா இருக்குது. அதனால் இங்கே என்ன கேட்டிங்க? என்ன கேட்டீங்க? பிரசாதம் வந்து மிகப்பெரிய டூல். அது நல்லா செய்யலாம், நல்லதாக அது கண்டிப்பாக செய்யணும். ஆனால் அது நல்லா பகவான்கிட்ட நைவேத்தியம் பண்ணி அதை நம்ம கொடுத்து பகவானே இது எப்படியாச்சும் பக்தரை கொண்டு வந்துடணும். பிரசாதம் கொண்டு வருமே, வர்ற பக்தரை அழகாக அது பேபி மாரி, பிறந்த குழந்தை மாதிரி அது அழுங்காமல் குலுங்காமல் பார்த்து பொத்தி வளர்த்து அதை கொண்டு வரணும். ஓகே மாதிரி வந்தோடனே அசைக்கிடக்கூடாது. ஏன் உங்களுக்கு அங்கே கழுவணும் எங்கே கழுவு தெரியாது? திடீர்னு ஒருத்தவங்க பங்கு தூக்கி போய் கழுவிட்டாங்க, இங்கே போயிட்டாங்க வச்சுக்கோங்களேன் பிரபு, சும்மா உதாரணம் வச்சுக்கோங்க. நம்ம என்ன பண்ணோம், அழகாக கூப்பிட்டு அழகாக பக்கமாக சொன்னோம். ஏன் அது உங்களுக்கு தெரியாதா? அங்கே கண்ணு இல்லை அங்கே இருக்குன்னா அப்படிப்பட்ட முடிஞ்சு கொடுத்து 150 பிரசாதம் கூப்பிட்டு ஒருத்தர் வந்திருக்காங்க. அப்போ அது நம்ம என்ன அந்த ஆள் நம்ம ஒரு ஆளும் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு என்ன சொல்லுவாங்க, ஒவ்வொரு மெம்பர் மாதிரி, நம்மளுக்கு லைஃப் மெம்பர் மாதிரி. நான்லாம் விடவே மாட்டேன். பாட்டியோ தாத்தாவோ பிடிச்சி உட்காந்து கவனித்து அனுப்பணும். சின்ன பிள்ளை தானே, இது பாட்டி தானே, நான் அப்படி நினைக்காதீங்க. அந்த பாட்டி பார்த்தா அவங்க பேரன் பையன்லாம் இருப்பானுங்க. அப்போ ஒவ்வொரு ஆளும் நம்மளுக்கு முக்கியம். அதனால் பிரபா சொல்கிற ஒவ்வொரு ஆளும் நம்மளுக்கு முக்கியம்னு. நீங்கள் பாருங்கள், இன்சூரன்ஸ் விற்கிறவங்க இல்லை பிஸ்னஸ் பாருங்கள், நம்மளை பார்க்கும்போது இவன் நம்ம கஸ்டமர் ஆவானா அப்படி தான் பார்ப்பாங்க. நம்ம கூட்டாளியாக இருந்தாலும் நண்பராக இருந்தாலும் பாருங்கள், ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாலும் எல்லாம் பேசி முடிச்சு எல்லாம் முடிச்சு ஸ்னேகா மாதிரி அப்படின்னு ஸ்னேகா மாதாஜி, ஐ ஹேவ் ஒன் பிளான் ஃபார் யுவர் ஃபியூச்சர் கெரியர், கேன் ஐ எக்ஸ்பிளைன்? தென் ரேட்டா மாதிரி
லாஸ்ட்டாக வருவாங்க. அவங்க கோல் வந்து அதுதான். அப்போ நம்ம வந்து முடிஞ்ச வரைக்கும் நம்ம ட்ரை பண்ணணும். ஓகே பிரபு, நோக்கங்கள் வேற, யாரோட நோக்கங்கள் வேறு, நம்ம பார்க்குற நோக்கம் வேறு, நம்ம பார்க்குற நோக்கம் வேறு. இப்போ ஒரு பக்தர் ஆகணும்னா நம்மளோட நோக்கம் வந்து அவங்க வந்து இல்லை பிஸ்னஸ்காரங்களுடைய அந்த 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 இது சொல்கிறேன். அவங்க பாருங்கள் எல்லாத்தையும் பிஸ்னஸை பிடிக்கணும்னு பார்ப்பாங்க. அப்போ நம்மனா ஒருத்தவங்களுக்கு நம்ம ஒரு பிரசாதம் கொடுக்குறோமா, நம்ம பிரசாதம் எது கொடுக்குறோம்? சும்மா ஃபோட்டோ பிடிச்சி ஷோ கட்டுறதுக்கா? ஒரு பக்தர் ஃபோட்டோ பிடிக்க வீடியோ பிடிங்க என்ன வேணால் பண்ணுங்கள். அது பிரசாதம் போய் சேர்ந்து அவங்க வரணும், அவள் கொண்டு வரணும், அவள் கொண்டு வரணும், டெம்ப்ளேட் கொடுக்கணும், வாங்க ஃபெஸ்டிவல் வாங்க இது பண்ணுங்கள், இது மாதிரி முடிஞ்சு அவங்க கொஞ்சம் கொஞ்சம் வருவாங்க. ரொம்ப முக்கியம் பிரபு. பிரசாத் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதுதான் அதை எல்லாத்தையும் மாற்றும். வரதுனால அவங்களுக்கு நல்லது. கண்டிப்பாக ஹரிகிருஷ்ணா. கேள்வி பதில் பாருங்க, டைம் பற்ற மாட்டேது. ஓகே, லாஸ்ட்டாக ஏதாச்சும் குட்டி நோ பகிரங்க சக்தி வந்து பார்த்தீங்கன்னா இஸ் அ இலூசரி எனர்ஜி, மாயாசக்தி. மாயாசக்தி வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்த கொங்கை பண்ணியிருக்கு. ஓகே மாதாஜி, பகவான் இதை கிரியேட் பண்ணுறாரு. பட் இது ஃபுல்லாக வந்து கொங்கை பாய் மாயா இலூசரி எனர்ஜி, பகிரங்க சக்தி. ஓகே மாதாஜி. இட்ஸ் மாயா ஜெகத், இட்ஸ் ஃபுல் ஆஃப் மாயா. மாயா சக்தி, இந்த மாயா சக்தியால் தான் படைக்கப்பட்டிருக்கு. பட் மாயா சக்தி ஆல்சோ பகவான் சக்தி, பட் இட்ஸ் லோவர் சக்தி. ஓகே மாதாஜி, அண்டர்ஸ்டாண்ட்? வாட் டவுட் மாதாஜி? ஒன்றும் என்ன அதில் என்ன டவுட் எனக்கு சொல்லுங்கள். கமான் நிரஞ்சனா மாதாஜி. இது எல்லாமே மாயா சக்தியாக கேட்குறீங்களா? Yes, இது all மாயா. இங்கேயும் ட்ரீ இருக்குது மாதாஜி, இங்கேயும் ட்ரீ இருக்குது, ஸ்பிரிச்சுவல் ட்ரீ இருக்குது. பட் இங்கே இருக்க ட்ரீ வந்து மாயா ட்ரீ. பகவான் இருக்கிற ட்ரீ வந்து ஸ்பிரிச்சுவல் ட்ரீ. இஸ் ஜஸ்ட் ரிஃப்ளெக்ஷன் ஃப்ரம் ஸ்பிரிச்சுவல் வேர்ல்ட். இப்போ பாருங்கள், இந்த ஒரு புக்கு இருக்குது, இந்த புக்கோட ரிஃப்ளெக்ஷன் இங்கே இருக்குது. இஸ் ஒரிஜினல் இஸ் ரிஃப்ளெக்ஷன். அதே போல் இது ஒரிஜினல் வந்து ஸ்பிரிச்சுவல் உலகம், ரிஃப்ளெக்ஷன் மாயா உலகம். எவ்ரிதிங் மாயா. Maya, not real. The world is a real, but controlled by Maya. Because வந்து மாயா சக்தினா என்ன அர்த்தம்னா டெம்பரவரி அண்ட் சஃபரிங் ரெண்டுமே இருக்கும். இட்ஸ் a மாயா. What can we do, Mataji? Just chant Hare Krishna Maha Mantra. Okay. மாயா வந்து எங்கேயுமே வேலை செய்யும். நம்ம டெம்பிள்ல கூட நம்ம இருக்கோம்.